கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மேல் இருக்கும்படிக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஏசாயா புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. என் மனைவி எப்சிபா இருக்கிறாங்க, எனக்கு செய்தியில் உதவி செய்வாங்க. ப்ளஸ் யாருடைய கரங்களிலெல்லாம் வேதம் இருக்கிறதோ எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். பழைய ஏற்பாட்டில் விழுங்குவார், ஆனால் புதிய ஏற்பாட்டில் விழுங்கினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லையா? அந்த கல்லறை இன்றைக்கு எம்டியாக இருக்கு. அந்த டூம், அந்த கிரேவ் இஸ் எம்டி. இன்றைக்கும் அது என்னவாக இருக்கிறது? காலியாக இருக்கிறது. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். சரி, இப்போ என்ன தியானிக்க போறோம்னா, ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் சாத்தானுடைய தலையை எப்படி நசுக்கினார், மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை அவர் எப்படி ஜெயித்தார், எப்படி மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினார், விழுங்கின பிறகு சாத்தானை அழித்த பிறகும் அவனால் எப்படி இந்த பூமியில சில காரியங்களை செய்ய முடிகிறது. சாத்தானுடைய தலையை அவர் சிலுவிலே நசுக்கி விட்டாரே, அப்படி இருக்கிற போது எப்படி அவனால் இந்த பூமியில சில காரியங்களை செய்ய முடிகிறது, அப்படி அவன் செய்கிற போது நாம எப்படி அதிலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்ளுவது. 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். ஆண்டவராக இயேசு எப்படி சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கினார், மரணத்தின் அதிகாரியை எப்படி அவர் அழித்தார், எப்படி மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். 1, அதை தியானிக்க போறோம். 2வது, நசுக்கிவிட்ட பிறகும் அவன் எப்படி சில காரியங்களை இந்த பூமியிலே நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். 2வது, அதை தியானிக்க போகிறோம். அவன் அப்படி செய்கிற போது நாம் எப்படி அதிலிருந்து நம்முடைய ஜெயத்தை எடுத்துக்கொள்வது தியானிக்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், ஃப்ரம் த ஜெனிசிஸ் டு த ரெவலேஷன், வேகமாய் ஒரு டிராவல் வரப்போறோம். சரியா? நீங்க நிறைய அப்டேட்டா இருக்கணும். நான் கேள்வி கேட்க வேகமா என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். நேரத்துக்குள்ள நம்ம முடிக்கணும். சரியா? சரி, எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். Genesis chapter 3 verse 15. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இப்ப ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே எப்படி சாத்தானுடைய தலையை நசுக்கினார், அதுல இருந்து நம்ம துவக்கலாம். சரியா? சரி, நல்ல கவனிங்க. ஆதியிலே என்ன நடந்தது? வார்த்தையான தேவன் வார்த்தையினாலே முழு உலகங்களையும் படைத்தார். வார்த்தையினாலே பூமியை படைத்தார். வார்த்தையினாலே மனுஷனை படைத்தார். பிரதர், மனுஷனை மண்ணினால தானே பிரதர் படைச்சார்? மண்ணினால தான் படைச்சாரு. ஆனா வார்த்தையை சொல்லிதான் மனுஷனையும் படைத்தார், இல்லையா? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, இல்லையா? வார்த்தையை சொல்லாம தேவன் எதையுமே என்ன செய்யல? சிருஷ்டிக்கல, படைக்கல. சோ வார்த்தையான தேவன் வார்த்தையினாலே முழு உலகத்தை படைத்தார். வார்த்தையினாலே பூமியை படைத்தார். வார்த்தையினாலே மனுஷனை படைத்தார். வார்த்தையினாலேயே அவனை ஆளுகை செய்யும்படி வைத்து விட்டார். தோட்டத்தில் எந்த கருவிகள் கிடையாது, எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. மண்வெட்டி கிடையாது, ஸ்பேட் கிடையாது, கடப்பாரை கிடையாது, எந்த கருவிகளும் கிடையாது வேலை செய்ய. ஆனால் ஆதாமால தோட்டத்தை பண்படுத்த முடிகிறது, பாதுகாக்க முடிகிறது. அந்த அதிகாரத்தை தேவன் ஆதாமின் நாவல வச்சிருந்தார். இந்த விருட்சத்திற்கு தண்ணீர் பாயட்டும் அப்படின்னு ஆதாம் சொன்னார்னா விருட்சத்துக்கு தண்ணீர் பாயும். உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் ஆதாமின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது. எதனால?
உண்டாக்கப்பட்ட இவைகள் எல்லாம் வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டபடியினாலே ஆதாமுடைய வார்த்தைகளுக்கு அது கீழ்ப்படுகிறது. இப்ப கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு. ஆண்டவர் ஆதாமிடத்திலே ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். ஆதாம், தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களின் கனிகளையும் நீ புசிக்கலாம். ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த நன்மை தீமையை அறிய பண்ணுகிற அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீ என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதை புசிக்கிற நாள்ல சாகவே சாவா என்று சொல்லிவிட்டார். ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17, Genesis chapter 2 verses 16 and 17. ஆதியா 2:16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டார் ஆதாம்கிட்ட, ஆதாம் எல்லா கனிகளையும் புசிச்சுக்க, ஆனா இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறிய பண்ணுகிற கனியை மட்டும் புசிக்க வேண்டாம், அதை புசிக்கிற நாள்ல சாகவே சாவா என்று சொல்லிட்டார். முதல்ல நமக்கு இப்ப சாவுனா என்னன்னு தெரியணும். மரணம்னா என்ன, டெத் ஆர் மார்டல் அப்படின்னா என்ன அர்த்தம், அது முதல்ல நமக்கு விளங்கணும். சரியா? அதை முதல்ல புரிஞ்சுக்கலாம். மரணம்னா என்ன அர்த்தம்? இந்த மரணம் சாகவே சாவாய் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்குரிய ஹீப்ரு வேர்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எபிரேய பதத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா என்ன வார்த்தை இருக்குன்னா, மூத் என்கிற வார்த்தை இருக்கிறது. MOOTH, T for தமிழ்நாடு, MOOTH, மூத் என்கிற வார்த்தை இருக்கிறது. எபிரேய பாஷையில மரணம் அப்படிங்கிறத மூத் அப்படின்னு சொல்லுவாங்க. மூத் அப்படின்னா மரணம் அப்படின்னு அர்த்தம். நீங்க இஸ்லாமியர்கள் கவனிச்சிருக்கீங்களா, மரிச்சு போறவங்களை அவங்க மவுத் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? மவுத் அறிவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? மவுத் ஆயிட்டாரு அப்படிம்பாங்க. அரபி பாஷையில மரணத்தை மவுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மூத் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவங்க கொஞ்சம் மருவி அதை என்னன்னு சொல்றாங்க, அரபியில மவுத் அப்படின்னு சொல்றாங்க. எபிரேய பாஷையில அதை மூத்துன்னா மரணம். அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்? மரணம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு 2 அர்த்தம் உண்டு. நான் நேரம் கருதி இப்ப ஒன்றை மட்டும் நம்ம விவரிச்சு பார்க்கலாம். மரணம்னா என்ன அர்த்தம்னா செப்பரேஷன், பிரிந்து போவது அப்படின்னு அர்த்தம். மரணம்னா செப்பரேஷன், பிரிந்து போவது. சொல்லுங்க, என்ன ஆகி போவது? பிரிந்து போவது. சத்தமா சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, என்ன ஆகி போறது? வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். பிரிஞ்சு போறது அப்படின்னு அர்த்தம். நான் இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கு புரியும்படியா சொல்றேனே. 2 விதமான மரணம் சொல்றோம். என்ன? ஒன்னு ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். இன்னொன்னு சரீர மரணம், பிசிக்கல் டெத். இல்லையா? ஆவிக்குரிய மரணம், சரீர மரணம். ஆவிக்குரிய மரணம்னா என்ன? ஒரு மனுஷனுடைய ஆவியும் ஆத்துமாவும் தேவனோட இருக்கிற உறவை விட்டு பிரிஞ்சு போனா, செப்பரேட் ஆயிட்டா, அது ஆவிக்குரிய மரணம். ஒரு மனுஷனுடைய ஆவியும் ஆத்துமாவும் தேவனை விட்டு விலகி போனா அது ஆவிக்குரிய மரணம். ஒரு மனுஷனுடைய ஆவியும் ஆத்துமாவும் சரீரத்தை விட்டு விலகி போனா சரீர மரணம். ஒரு மனுஷனுடைய ஆவி ஆத்துமாவா இந்த சரீரத்திலிருந்து பிரிஞ்சு போயிருச்சுன்னு வச்சுக்கிறீங்க, அது என்ன மரணம்? சரீர மரணம். செப்பரேட் ஃப்ரம் தி பாடி. சரீரத்திலிருந்து பிரிஞ்சு போனா அது சரீர மரணம். தேவனோட இருக்கிற உறவை விட்டு ஆவி ஆத்துமா விலகிருச்சுன்னு வச்சுக்கிறீங்க, அது என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். அப்ப மரணம்னாலே என்ன அர்த்தம்னா, என்ன ஆகி போறதுன்னு அர்த்தம், பிரிஞ்சு போறதுன்னு அர்த்தம். நீங்க இளையகுமாரன் சம்பவத்தில் பாருங்களேன். தகப்பன்ட்ட இருந்து பாதி ஆஸ்தியை வாங்கிக்கிட்டு இளையகுமாரன் தனியா பிரிஞ்சு போயிடுறார். போயிட்டு திரும்பி வரும்போது அந்த தகப்பன் அவனை பார்த்து அதை எப்படி சொல்றாருன்னா, என் குமாரன் மரித்தான் ஆனா திரும்பவும் உயிர்த்தான், பிழைத்தான் சொல்றாரா? அப்ப மரிச்சான்னா என்ன அர்த்தம்? சரீரத்திலேயே மரிச்சிட்டாரு? இல்ல இல்ல, தன்னோடு இருக்கிற அந்த உறவை விட்டு, அந்த ஐக்கியத்தை விட்டு, அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு பிரிஞ்சு போறதான் அவர் மரணம்னு சொல்றார். அப்ப மரணம்னா என்ன அர்த்தம்னா, பிரிஞ்சு போயிடுறது, தனியா போயிடுறது, விலகி போயிடுறது, செப்பரேட் ஆகி போயிடுறது, ரிலேஷன்ஷிப் கட் ஆகிறது, உறவு கட் ஆகிறது,
அதுக்கு பேர் தான் மரணம்னு பேர் இல்லையா? அப்ப மரணம்னா என்ன அர்த்தம்னா பிரிஞ்சு போறதுன்னு அர்த்தம். சொல்லுங்க, மரணம்னா என்ன அர்த்தம்? அப்ப ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்றாரு, ஆதாம், தோட்டத்துல இருக்கிற அந்த பழத்தை புசிச்சிடாதையா. அதை நீ புசிச்சிட்டீன்னா என்னோட இருக்கிற உறவை விட்டு நீ தனியா பிரிஞ்சு போயிருவ. ஆதாம், என்னை விட்டு நீ விலகி போயிருவ. ஆதாம், உன்னுடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் எப்போது தொடர்புல இருக்குதானே. ஆனா அந்த நன்மை தீமை அறிய பண்ணுகிற விருட்சத்தை புசிச்சிட்டீன்னா என்னோட இருக்கிற உறவை விட்டு, இந்த ட்ரினிட்டியை விட்டு, திரித்துவத்தை விட்டு நீ தனியா போயிருவையா, நீ விலகி போயிருவ, பிரிஞ்சு போயிருவ. அதான் புசிச்சிடாத. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க இந்த வசனத்தை T14 சொல்லுவாங்க, டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ், மொழிபெயர்ப்பாளர்களுக்கான மொழிபெயர்ப்பு T4T. அதுல வாசிச்சீங்கன்னா வாசிங்களா, அது 2:16-17 வாசிங்களேன். But Yahweh said to him, கர்த்தர் அவனிடத்திலே சொன்னார், you must not eat the fruit of the tree நீ கண்டிப்பாய் அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். that will enable you to know what actions are good to do and what actions are evil to do. அந்த விருட்சம் என்ன செய்யும்னா, இப்ப நீ நன்மை செய்வதற்கு அறிஞ்சிருக்கில்ல, இப்ப நன்மையோட சேர்த்து உன்னை எதையும் செய்ய அறிய வச்சிரும், அது தீமை செய்யவும் அறிய வச்சிரும். If you eat any fruit from that tree, அந்த விருட்சத்திலிருந்து நீ எதையாகிலும் புசித்தால், on that day, அந்த நாளிலே தானே your relationship with me will end. Your relationship with me will end. உனக்கு எனக்குமான உறவு கட்டாயிரும், ஐக்கியம் கட்டாயிரும், ரிலேஷன்ஷிப் கட்டாயிரும். புசிச்சிடாத. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் மண்ணுல இருந்து ஒரு மனுஷனை படைச்சு அந்த மனுஷனுடைய ரிலேஷன்ஷிப்பை, அந்த ஐக்கியத்தை, அந்த உறவை அவர் எப்படி விரும்புறாருன்னு பாருங்களேன். உண்மை என்ன தெரியுமா பிரதர், சிஸ்டர்? ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்திலும் முதலாவது எதிர்பார்க்கிறது பணத்தை எதிர்பார்க்கல, பொருளை எதிர்பார்க்கல, வேற எதையும் எதிர்பார்க்கல. அப்பா அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறது உங்களோடு இருக்கிற அந்த உறவை எதிர்பார்க்கிறார், அந்த ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார், அந்த ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அப்ப ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்றார், ஆதாம், அதை புசிச்சிடாதையா. ஆக்சுவலா இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப நமக்கு எப்படி தோணுதுன்னா, என்னங்க ஒரு பழத்தை போய் சாப்பிடுறதுக்கு சாகவே சாவாயின்னு சொல்லிட்டாரு, செத்து போயிருவா பார்த்துக்கிட்டாரு பிரதர், என்ன கடினமா சொல்லிட்டாரு. நம்ம அதை ரொம்ப கடினமா யோசிக்கிறோம் இல்ல? இல்ல பிரதர், அதை ஏதோ ஆண்டவர் ரொம்ப கோபத்துல சொன்ன மாதிரி, எரிச்சல்ல சொன்ன மாதிரி அப்படி நமக்கு அது படுது இல்ல? அந்த வார்த்தையை ஆண்டவர் கோபத்துல சொல்லல பிரதர். உண்மைதானா? கோபத்துல சொன்னாரா இல்ல ஆண்டவர் ஆதாம் மேல வச்ச நேசத்துல சொன்னாரா? சத்தமா சொல்லுங்க. ஆதாம் மேல, மண்ணுல இருந்து ஒரு மனுஷனை படைச்சு அவன் மேல எவ்வளவு நேசம் வச்சிருந்தா இந்த வார்த்தைகளை சொல்லி இருப்பார். ஆதாம், அந்த பழத்தை புசிச்சிடாதையா, அதை நீ புசிச்சின்னா என்னை விட்டு நீ விலகிருவ, நம்ம ரிலேஷன்ஷிப் கட்டாயிரும், ஐக்கிய கட்டாயிரும், புசிச்சிடாத இல்ல? அப்ப எவ்வளவு நேசம் அவருக்கு. இப்ப சொல்லுங்க, ஆதாம் மேல வச்ச எரிச்சல்ல கோபத்துல சொன்னாரா, நேசத்துல சொன்னாரா? சத்தமா சொல்லுங்க. இத மறந்துடாதீங்க. ஆதாம் மேல வச்ச எதுல சொன்னாரு? சரி, நேசத்துல சொல்லிட்டாரா? சரி. இப்ப சாத்தான் பார்க்கிறான், என்னடா அது, ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் வாழ்கிறார்கள், இனிமையான ஸ்தலத்தில் வாழ்றாங்க. ஏதேன்னா இனிமையான ஸ்தலம். அவங்க வாழ்க்கையை கெடுக்கணும். எப்படி கெடுக்கிறதுன்னு யோசிக்கிறான். அவன் திட்டமிடுகிறான். அவன் என்ன செய்யறான் பாருங்களேன். அவன் கொஞ்சம் உற்று கவனிக்கிறான். அவன் என்ன செய்யறான் பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும், Genesis chapter 3 from the verse 1-7. ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை,
நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. இப்ப சாத்தா பார்க்கறான், ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை கெடுக்கணும். எப்படி கெடுக்கிறதுன்னு யோசிக்கிறான். ஒரு சர்ப்பத்தை, ஒரு பாம்பை பயன்படுத்தி அவன் என்ன செய்யறான் பாருங்க. அவன் எப்படி காரியங்களை நிதானிக்கிறான் பாருங்க. அவன் உற்று கவனிக்கிறான். என்ன இங்க என்ன நடந்திருக்கிறதுன்னு பார்க்கிறான். என்ன நடந்திருக்கு? வார்த்தையான தேவன் வார்த்தையினால பூமியை படைச்சிருக்கார், வார்த்தையினால மனுஷனை படைச்சிருக்கார், வார்த்தையினாலேயே மனுஷனை ஆளுகை செய்ய வைக்கிறார். சோ இங்க எல்லாமே எதை வைத்துதான் நடக்கிறது? வார்த்தையை வச்சு. அப்ப மனுஷன் வாழ்க்கையை கெடுக்கணும்னாலும் வார்த்தையினாலதான் கெடுக்க முடியும். அவன் திட்டமிடுகிறான். அதுக்கு என்ன செய்யறான்? ஒரு பாம்பை பயன்படுத்துறான், ஒரு சர்ப்பத்தை பயன்படுத்தி ஆதாம் ஏவாள்கிட்ட வார்த்தைகளை பேச வைக்கிறான். எப்படி பேசுறான் பாருங்க. என்ன கேட்கிறான்? ஏவாள்கிட்ட முதல்ல கேட்கிறான், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களின் கனிகளையும் உங்களை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? ஒரு கேள்வி, ஒரு கொஸ்டின். சாத்தான் முத மனுக்குலத்திடம் பேசினது ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை. இட்ஸ் நாட் a ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் a கொஸ்டின். அது ஒரு கேள்விதான் கேட்டான். இல்ல, நீங்க இன்னைக்கு மார்க்கெட்டிங் வேர்ல்ட பார்த்திருக்கீங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? எடுத்த உடனே உங்களை பார்த்து கேள்விதான் கேட்பான். பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு பல்வலி இருக்கிறதா? அப்படியானால் இந்த பேஸ்ட்டை வாங்கி விளக்குங்கள். கேட்கறானா? அவன் கேட்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருந்திருக்காது? பல்வலியா இருந்திருக்காது. கேட்ட உடனே ஆமா பிரதர், அப்பப்ப குறுன்னு சொல்லுது பிரதர், இதுதான் பல்வலி நினைக்கிறேன் பிரதர், எடுத்து வாங்கு விளக்கி பார்ப்போம் பிரதர் தோணுதா? உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்கிறதா? அப்படியானால் இந்த டானிக்கு அப்ப இந்த எடுத்த உடனே என்னதான் கேட்பானா? கேள்விதான். இன்னைக்கு நீங்க நிறைய பாருங்களேன், இந்த சத்தியத்துக்கு எதிராக பேசுறவங்க எல்லாம் பாருங்க, நம்மளை குழப்புற மாதிரி என்ன குழப்புறதுக்கு ட்ரை பண்ணி என்ன பண்ணுவோம்? என்னதான் கேட்பான்? நம்மளை பார்த்து கேள்விதான் கேட்பான். இல்ல, சத்துரு மனுக்குலத்திடம் பேசின முதல் இதை கேள்விதான் கேட்கிறான். இல்ல, சரி, அவன் எப்படி கேட்கிறான்? அவனுடைய தந்திரத்தை பாருங்களேன், அவன் எப்படி பேசுறான் பாருங்க. இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களின் கனிகளையும் உங்களை புசிக்க வேணாம்னு சொன்னது உண்டா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஏவாள் சொல்றாங்க, அப்படிலாம் சொல்லல, அந்த நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை தான் நாங்க புசிச்சா செத்துருவோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவன் சொல்ற பதில பாருங்க. அதுதான் அவனுடைய தந்திரமே. பேதுரு எழுதுறாருல, அவன் தந்திரங்கள் நாம் அறியாததல்லவே. எப்படி தந்திரமா பேசுறாங்க கவனிங்க, நல்ல கவனிங்க. அவன் சொல்றான், இல்ல, அந்த பழத்தை நீங்க புசிச்சீங்கன்னா உங்க கண்கள் திறக்கப்பட்டு நீங்க தேவர்களை மாதிரி மாறிடுவீங்க. யார மாதிரி? தேவர்களை போல. தமிழ்ல தேவர்கள்னு போட்டிருக்காங்க. நீங்க பொது மொழிபெயர்ப்புல இல்ல இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அது 3-5 பொது மொழிபெயர்ப்புல வாசிங்களேன். ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் as like God நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. தமிழ்ல தேவர்கள்னு போட்டாங்க. நீங்க தேவனை மாதிரி மாறிடுவீங்க, அது அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உன்னைய புசிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அவன் எப்படி பேசுறான் பாருங்க, என்ன சொல்ல வர்றான்? அவருக்கு நல்லா தெரியும், நீ அந்த பழத்தை புசிச்சின்னா அவர் லெவலுக்கு போயிருவதானே, அதனாலதான் உன்னை புசிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்ப அவன் என்ன சொல்ல வர்றான்? நீ அவர் லெவலுக்கு போறது அவருக்கு பிடிக்கல. அவரு உன்னைய காலு கீழே போட்டு மிதிச்சு வச்சிருக்காரு. நீ பாவம், உன்னை அடிமை மாதிரி வச்சிருக்காரு. அதை செய்யாத, இதை செய்யாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத. ஒரு சுதந்திரம் உண்டா உனக்கு? எவ்வளவு உன்னை அடிமை மாதிரி வச்சிருக்காரு பாருவே. நீ அவர் லெவலுக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். அவரு எவ்வளவு சர்வாதிகாரியா இருக்காரு பத்தியா? தேவனை குறித்த எப்படி ஒரு ராங் போர்ட்ரேட்டை கிரியேட் பண்றான் பாருங்க.
தேவனை குறித்த தவறான பிம்பத்தை உருவாக்குறான் பாருங்க. இப்ப ஏவாள் என்ன கேட்டிருக்கணும்? சர்ப்பத்தை பார்த்து, இங்க பாரு, நீ நிறுத்து பேச்ச முதல்ல. நீ சொல்றது தேவனை பற்றியே தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. நீ சொல்றது தப்பாச்சே. நாங்க என்ன இனிமே அவரை மாதிரி ஆகணும்னு பேசிட்டு இருக்க? நாங்க ஏற்கனவே தேவ சாயலாகத்தானே படைக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் தேவ ரூபத்தின்படி தானே படைக்கப்பட்டிருக்கிறோம். நீ என்ன இனிமே அவரை மாதிரி ஆகணும்னு சொல்ற? இது தப்பாச்சே. சொல்லிருக்கணுமா வேணாமா? சொல்லல. ஏன்? ஏவாளுக்கு தெரியல. தேவன் எப்படிப்பட்டவருங்கிறதும் தெரியல. தேவனுக்குள் தாங்கள் யாராக இருக்கிறோம் என்பது தெரியல. ஐடென்டிட்டி கிரைசிஸ், அறியாமை, இக்னரன்ஸ். தேவன் யாருங்கிறதும் தெரியல. தேவனுக்குள் தாங்கள் யாராக இருக்கிறோம், நம்முடைய ஸ்தானம் என்னங்கிறது தெரியல. இல்ல, அவன் எப்படி பேசுறான் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றனே, அவன் ரொம்ப சிம்பிளா யோசிக்கிறான். சாத்தான் என்ன, ஆதாம ஏவாளும் பழத்தை புசிக்கல. ஏன் புசிக்கல? யார் சொன்ன வார்த்தையை நம்பி புசிக்காம இருக்கிறாங்க? யார் சொன்ன வார்த்தையை நம்பி புசிக்காம இருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. தேவனையும் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி புசிக்காம இருக்காங்க. அப்ப இவங்களை புசிக்க வைக்கணும்னா முதல்ல இவங்க யாரை நம்ப கூடாது? தேவனை நம்ப கூடாது. அப்ப தேவனை நம்பாம இருக்கணும், விசுவாசிக்காம இருக்கணும்னா தேவனை குறித்து தப்பு தப்பா பேசுவோம். தெய்வத்தை குறித்து தவறான பிம்பத்தை கிரியேட் பண்ணுவோம். தேவனை குறித்து தப்பு தப்பா பேசுறான். அவருக்கு தெரியும், நீங்க அவர் லெவலுக்கு போக கூடாதுன்னு உங்களை அடக்கி வச்சிருக்காரு. அவரு உங்க வெல்விஷர் அல்ல. அவர் உங்க நலம் விரும்பி அல்ல. அவர் நீ நல்லா இருக்கணும்னு விரும்பல. அதாவது இத டைரக்டா சொல்லல, இன்டைரக்டா சுத்தி பேசுறான். அதாவது அவன் என்ன சொல்ல வர்றான்? கர்த்தர் நல்லவர் இல்ல, அவரை நம்பாத. இத டைரக்டா சொல்லல, இன்டைரக்டா பேசிட்டே இருக்கிறான். சுத்தி சொல்ற, அவருக்கு தெரியும் அதை புசிச்சு அவர் லெவலுக்கு போயிருவேன், அதனாலதான் உன்னை புசிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. இப்படி இருக்காரு பத்தியா, என்ன மாதிரி இருக்காரு பத்தியா. கர்த்தர் கெட்டவர் அப்படிங்கிற வேர்டை சொல்லல, கர்த்தர் நல்லவர் இல்லைன்னு சொல்லல. அந்த வார்த்தையினாலேயே பேதுரு எழுதுறாருல, தந்திரமான வார்த்தைகளினால் விழ பண்ணி, அப்படியே வார்த்தையிலேயே அப்படியே என்ன செய்யறான்? சுத்தி பேசுறான். தேவன் கெட்டவர் என்பதை போல ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றானா? இப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் எதனால அந்த பழத்தை புசிக்க வேணாம்னு சொன்னாரு? எரிச்சல்ல, கோபத்துல சொன்னாரா? நேசத்துல சொன்னாரா? நேசத்துல தானே சொன்னாரு. ஆனா தேவனுடைய நேசத்தை மறைக்கிறான் பாருங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, சாத்தான் தேவனை பற்றி சொல்ற செய்தி, இந்த தேவனை பற்றி சொல்லுகிற இந்த காரியம் இருக்குல்ல, இந்த செய்தி இருக்குல்ல, அது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? சொல்லுங்க, அது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? தேவனை குறித்து நல்ல விதத்துல பேசுறானா கெட்ட விதத்துல பேசுறானா? கெட்ட விதத்துல தானே பேசுறான். இப்படி கேட்கிறேன், தேவனை குறித்து அவன் சொன்ன செய்தி நற்செய்தியா துர்ச்செய்தியா? துர்ச்செய்தி தானே. அப்ப ஆதாம் ஏவாள் தேவன் மேல வச்சிருந்த விசுவாசத்தை பார்த்த முக்கியம். ஆதாமும் ஏவாளும் தேவன் மேல வச்சிருந்த விசுவாசத்தை சாத்தான் எப்படி கெடுத்தான்னா, துர்ச்செய்தியை, தேவனை பற்றிய துர்ச்செய்தியை சொல்லி 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 அவர்கள் விசுவாசத்தை கெடுத்தான். அதனாலதான் இயேசு பிதாவை பற்றின நற்செய்தியோடு பூமிக்கு இறங்கி வந்தார். என் பிதா நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். என் பிதாவை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இயேசு நம்மிடத்தில் சொல்லாமல் சொல்லிவிட்டு போனார். மனுக்குலமே, எங்களை நம்பாம போய் தானே அந்த பழத்தை புசிச்சிங்க. இப்போதும் சொல்லுகிறேன், நானும் என் பிதாவும் உங்களை அவ்வளவாய் நேசிக்கிறோம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என் மாம்சத்தையும் ரத்தத்தை வாங்கி புசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறோம் என்று சொல்லி. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சாத்தான் தேவனை பற்றிய துர்ச்செய்தியினால நம்முடைய விசுவாசத்தை கெடுத்தான். இயேசு பிதாவை பற்றிய நற்செய்தியினால, குட் நியூஸ்னால மறுபடியும் நம்முடைய விசுவாசத்தை உயிர்ப்பித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியா? சரி, இப்ப சாத்தான் எப்படி தந்திரமா பேசுறான் பாருங்க, நல்ல கவனிங்க. திருப்பி கேட்கிறேன், தேவன் எதனால பழத்தை புசிக்க வேணாம்னு சொன்னாரு? கோபத்துல சொன்னாரா நேசத்துல சொன்னாரா?
நேசத்துல தான் சொன்னாரு. ஆனா இவன் நேசத்தை மறைத்து விஷத்தை கக்குறான். வார்த்தை முக்கியம். நேசத்தை மறைத்து விஷத்தை கக்குறான். விஷத்தை வார்த்தை வடிவத்தில் கக்குறான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பாம்புனால ஒரு மனுஷனுக்கு மரணம் வரணும்னா என்ன செய்யணும்? அந்த பாம்பு போய் அவனை என்ன செய்யணும்? கடிக்கணும், கொத்தணும், தீண்டணும், பைட் பண்ணணும் இல்ல? ஆனா இங்க பாம்பை வச்சு ஆதாம் ஏவாளை கடிக்க வைக்கல, ஆதாம் ஏவாள்கிட்ட வார்த்தைகளை பேச வைக்கிறான். விஷத்தை பாம்பை வச்சு கடிச்சு உள்ள அனுப்பல, விஷத்தை வார்த்தை வடிவத்தில் அனுப்புறான். இல்ல, விஷத்தை பேசி பேசிய வார்த்தையில விஷத்தை கக்குறான். அவன் தேவனை குறித்து பேசின அத்தனை வார்த்தைகளும் விஷம் நிறைந்த வார்த்தைகள். நம்ம ஊர்ல பேச்சு வழக்கில் சொல்லுவாங்கல்ல, ஆள் பார்க்கறதுக்கு தான் நல்லா தெரிவாரு, ஆனா வார்த்தை ஒண்ணு ஒன்னும் விஷம் சொல்றாங்களா? பேச்சு வழக்கில் சொல்லுவோம் தானே, வார்த்தை ஒண்ணு ஒன்னும் விஷம் சொல்லுவாங்களா? இப்ப சாத்தான் என்ன பண்றான்? தேவனுடைய நேசத்தை மறைத்து விஷத்தை கக்குறான். விஷத்தை மெட்டீரியல் அனுப்பல, பாய்சனை என்ன வடிவத்தில் அனுப்புறான்? விஷத்தை வார்த்தை வடிவத்தில். சத்தமா சொல்லுங்க, என்ன வடிவத்தில்? சத்தமா சொல்லுங்க, என்ன வடிவத்தில்? வார்த்தை வடிவத்தில் அனுப்புறான். இப்ப ஆதாமும் ஏவாளும் தேவன் சொன்ன நேசத்தின் வார்த்தைகளை மறந்தார்கள். சாத்தான் சொன்ன விஷம் நிறைந்த வார்த்தைகளையே கேட்கிறாங்க, அதையே ஏற்றுக்கொள்றாங்க, அதையே நம்புறாங்க, அதையே பேசுறாங்க, அதன்படியே செயல்பட்டார்கள். விளைவு மரித்து போனார்கள். தேவனை விட்டு பிரிந்து போனார்கள். சாத்தான் சொன்ன விஷம் நிறைந்த வார்த்தைகளையே கேட்கிறாங்க, அதையே பேசுறாங்க, அதன்படியே செயல்பட்டார்கள். விளைவு தேவனை விட்டு பிரிந்து போனார்கள், மரித்து போனார்கள். அப்பதான் தேவன் அங்க வந்து நிற்கிறார். என் சர்ப்பத்தை பார்த்து சொல்றார், என் பிள்ளைங்க மேல நீ விஷத்தை கக்கிட்டு இல்ல, என் பிள்ளைங்க மேல விஷம் நிறைந்த வார்த்தைகளை கக்கிட்டு இல்ல, என் நேசத்தை மறைச்சு என் பிள்ளைங்க மேல விஷத்தை கக்கிட்டு இல்ல. அவர் வருவார், என் குமாரன் இயேசு வருவார், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏன் தலையை நசுக்கணும்? பாம்புடைய தலையை நசுக்கணும்னா பாம்புக்கு விஷம் எங்க தான் இருக்கு? தலையில தான் இருக்கு இல்லையா? அப்ப பாம்பு அடிக்கிறவங்களை கவனிச்சிருக்கீங்களா? எது மேலதான் அடிப்பாங்க? பாம்பை பிடிக்கிறவங்களை கரெக்டா எதைத்தான் பிடிப்பாங்க? இந்த தலையை தான் பிடிப்பாங்க. அப்பதான் அது தீண்ட முடியாது, கொத்த முடியாது இல்லையா? அப்பதான் அவர் சொல்றாரு, அவர் வந்து உன் தலையை நசுக்குவார். அப்படின்னா தலை முக்கியம் இல்ல, உன் தலைக்குள்ள இருக்கிற அந்த விஷம் இருக்கு பத்தியா, என் பிள்ளைங்க மேல நீ விஷத்தை கக்கிட்டு இல்ல, அவர் வந்து உன் விஷத்தை இல்லாமல் பண்ணுவாரு, அவர் வந்து உன் விஷத்தை முறிய பண்ணுவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்பதான் டிக்ளேர் பண்றாரு, அவர் வந்து உன் தலையை நசுக்குவார். சரி, சொல்லிட்டாரா? இப்ப இயேசு எப்படி சாத்தானுடைய தலையை சிலுவையில நசுக்கினார் ஒரு சம்பவத்தின் மூலமா தியானிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். Exodus chapter 4 verse 20. யாத்திராகமம் 4:20. அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய கோல்னா என்ன அர்த்தம்? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அங்க ரெண்டு விஷயம் நடந்திருக்கணும். என்ன? ஒன்னு, தேவன் தன்னுடைய கைக்கோலை எடுத்து அதுல தன்னுடைய வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை எழுதி மோசே கையில கொடுத்துருக்கணும். எப்படி கற்பலகைய அந்த ஸ்டோன் டேப்லெட்டை அவரே எழுதி மோசேட்ட கொடுத்தது மாதிரி தன்னுடைய கைக்கோலையே தேவன் எடுத்து அதுல தன்னுடைய வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை எழுதி மோசே கையில கொடுத்துருக்கணும். இல்ல என்ன செஞ்சிருக்கலாம்? மோசே கையில வச்சிருந்த அந்த கைக்கோலை வாங்கி அதுல தன்னுடைய வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை எழுதி மோசேட்ட கொடுத்திருக்கணும். எது எப்படியோ தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டபடியினாலே அது தேவனுடைய கோலாயிற்று. தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டபடியினாலே யாருடைய கோலாயிற்று? ஆதி காலங்கள்ல இந்த வார்த்தை, வாக்கு தத்தங்கள் இதெல்லாம் கோல்ல தான் எழுதுவாங்க. இப்ப இருக்கிற மாதிரி பேப்பர் டாக்குமெண்ட்லாம் அப்ப கிடையாது தானே. இப்போ ஒரு சொத்து சேல் டீடு போடுறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு சொத்தை விற்கிறாங்கன்னா தன் கைக்கோள் எடுத்து நான் இன்னாருக்கு இந்த சொத்தை எழுதி கொடுக்குறேன், கைக்கோள் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஒரு வாக்குத்தத்த ப்ராமிஸ், நான் உனக்கு இதை செஞ்சு தருவேன், டக்குன்னு கோலை எடுப்பாங்க, நான் இந்த காரியத்தை உனக்கு செய்து தருவேன். கோலை எடுத்து என்ன செய்யும்? ஐயா
ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து கைக்கோள் எழுதி கொடுத்து அனுப்புறார் இல்லையா, அதை போல இந்த கோல் எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய வார்த்தையை. சொல்லுங்க, எதை அடையாளப்படுத்துது? ஏசாயா 11:4 வாசிங்க. ஐசாயா chapter 11:4. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து. தமிழ்ல வாக்கின் கோலால்னு இருக்கு, பொது மொழிபெயர்ப்புல இன்னும் ரொம்ப நல்லா தெளிவா இருக்கு, வாசிங்க பார்க்கலாம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார், நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால். வார்த்தை என்னும் கோலினால், அதை கவனிங்க, வார்த்தை என்னும் கோலினால். அப்ப அந்த கோல் என்பது எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய வார்த்தையை. சொல்லுங்க, கோல் எதை அடையாளப்படுத்துது? தேவனுடைய, சத்தமா சொல்லுங்க, கை கோல் எதை அடையாளப்படுத்துது? தேவனுடைய வார்த்தை. வேதத்துல கோல் அப்படின்னு எங்க வந்தாலும் நீங்க நல்லா நினைவில் வச்சுக்கிறணும், அது எதை அடையாளப்படுத்துகிறது? தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துது. இப்ப சங்கீதம் 23 வாசிக்கிறோம்ல, உமது கோலும் உமது தடியும் என்னை. அப்போ உமது கோல் தேற்றும்னா என்ன அர்த்தம்? எது தேற்றும்னு அர்த்தம். பைபிள்ல கோல்னு வந்தா அது எதை அடையாளப்படுத்துது? சத்தமா சொல்லுங்க, வார்த்தை. யாருடைய வார்த்தைய சொல்லுங்க. கோல் எதை அடையாளப்படுத்துது? தேவனுடைய. இன்னும் ஒரே ஒரு தடவை, கை கோல் எதை அடையாளப்படுத்துகிறது? வெரி குட், வெரி குட். யாத்ராகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8-12 வாசிங்க. Exodus chapter 7 from the verses 8 through 12. யாத்ராகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8-12. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. இந்த பகுதியை கொஞ்சம் வியாக்கியானப்படுத்தி பார். ஆண்டவர் மோசேட்ட தன்னுடைய கோலை, அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்ட அந்த கோலை கொடுக்கிறாரு. மோசேயும் ஆரோனும் அதை எடுத்துக்கிட்டு எகிப்துக்கு போறாங்க. ஆண்டவர் மோசேட்ட சொல்றார், மோசே நீ ஆரோன்ட்ட சொல்லு, பார்வோனுக்கு முன்னாடி உன் கோலை எடுத்து போடுன்னு சொல்லு. அப்படின்னா ஆரோனுடைய கோலை போட சொல்லல, மோசே கையில வச்சிருக்கிற தேவனுடைய கோலை யார் கையில கொடுத்துடணுமா? ஆரோன் கையில கொடுத்துடணும். ஆரோன் அதை எடுத்து பார்வோனுக்கு முன்னாடி போடணும். ஏன் ஆரோனை போட சொல்றாரு? ஆரோன் தான் ஜனங்களின் பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பீப்புள். ஜனங்கள் சார்பாக, ஜனங்களுக்காக, ஜனங்கள் சார்பாக ஒரு காரியத்தை செய்யணும்னா ஆரோன் தான் செய்ய முடியும். அவர் தான் ஆசாரியராக போகிறார் இல்லையா? இப்ப தேவனுடைய கோலை எடுத்து மோசே ஆரோன் கையில கொடுக்கிறார். ஆரோன் அதை எடுத்து பார்வோவுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு? போடுறார். போட்ட உடனே அது ஒரு பெரிய சர்ப்பமாக மாறுகிறது. மந்திரவாதிகளும் தங்கள் தங்கள் கைக்கோள்களை போடுறாங்க. அவைகளும் என்னவாக மாறுகிறது? சர்ப்பங்களாக மாறும். இப்ப ஆரோனுடைய கோல் சர்ப்பமா மாறுச்சு இல்லையா? அந்த பெரிய சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பங்களையும் என்ன பண்ணிருச்சா? விழுங்கிட்டு திருப்பி ஆரோன் அந்த வாளை பிடிச்ச உடனே அது என்னவாக மாறுகிறது? கோலாக. சத்தமா சொல்லுங்க, என்னவாக மாறுகிறது? நான் இப்ப கேள்வி கேட்பேன், எனக்கு பதில் சொல்லணும். ஆரோன் எதை போட்டாரு? கோலை போடுறாரு. அது என்ன? சீக்கிரம் சொல்லுங்க, அது என்னவாக மாறுது? மந்திரவாதிகள் எதை போடுறாங்க? வெரி குட், வெரி குட். அதுவும் என்னவா மாறுது? சர்ப்பங்களா. இப்ப ஆரோனுடைய கோல் சர்ப்பமா மாறுச்சு இல்லையா? அந்த பெரிய சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பங்களையும் என்ன பண்ணுச்சு? விழுங்கிட்டு திரும்ப என்னவாக மாறி விடுகிறது? இப்ப நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், ஆரோன் எதை போட்டாரு? சொல்லுங்க சொல்லுங்க. கோல்னா எதை அடையாளப்படுத்துகிறது? அப்ப கோலை போட்டார்னு சொல்லலாம் அல்லது எதை போட்டார்னு சொல்லலாம்? வெரி குட். அந்த கோல் என்னவாக மாறுகிறது? கோல் சர்ப்பமா மாறுதுன்னு சொல்லலாம் அல்லது எது சர்ப்பம் போல மாறுகிறது? வார்த்தை சர்ப்பம் போல மாறி மற்ற எல்லா சர்ப்பங்களையும் என்ன பண்ணிருச்சு? விழுங்கிட்டு திருப்பி என்னவாக மாறுகிறது? கோலாகன்னா என்னவாக எழும்புதுன்னு அர்த்தம். இதையே தாங்க இயேசுவும் சிலுவையில செய்து முடித்தார். அவர் பார்த்தார், வார்த்தையான தேவன் வார்த்தையினாலே முழு உலகத்தையும் படைத்தார், வார்த்தையினாலே மனுஷனை படைத்தார்.
வார்த்தையினாலே ஆளுகை செய்ய வைத்தார். சாத்தான் என்ன செஞ்சா? ஒரு சர்ப்பத்தை பயன்படுத்தி விஷம் நிறைந்த வார்த்தைகளை ஆதாம் ஏவாள் மேல கக்குனான். அந்த விஷத்தின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதையே பேசி அதன்படியே நடந்து மரித்து போனார்கள். அப்பதான் இயேசு வந்து நின்று பார்க்கிறார். என் பிள்ளைங்க மேல நீ விஷத்தை கக்கிட்டு இல்ல, என் பிள்ளைங்களை என்னை விட்டு பிரிச்சுட்டு இல்ல, இந்த சர்ப்பத்தை வச்சுதானே நீ விஷத்தை கக்குன. உன் விஷத்தை நான் முறிச்சு காட்டுறேன் பாரு, உன் விஷத்தை நான் இல்லாம பண்ணி காட்டுறேன். இந்த சர்ப்பத்தை வச்சுதானே நீ மரணத்தை கொண்டு வந்த, இப்ப பாருன்னு சொல்லி இந்த சர்ப்பத்தை வச்சுதானே நீ விஷத்தை கக்குன, வார்த்தையினாலேயே கக்குன இல்ல, அதை எப்படி முறிக்கிறேன் பாருன்னு சொல்லி இயேசுவே, வார்த்தையாகிய இயேசுவே சிலுவையில வெண்கல சர்ப்பம் போல மாறினார். மாறி சாத்தானுடைய எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும், எல்லா வியாதிகள், எல்லா மரண கட்டுகள், எல்லா பிணிகள், எல்லா வியாகுலங்கள், எல்லா மரணத்தையும் அவர் ஜெயமாக விழுங்கினார். விழுங்கிட்டு மரித்து மீண்டும் வார்த்தையாக எழும்பினார் பாருங்க. அப்போதே சாத்தானுடைய எல்லா விஷமும் முறிந்தது, எல்லாம் இல்லாமல் போயிற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க, எனக்கு பதில் சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. ஆரோன் எதை போட்டாரு? கோலை போட்டாரு. என்னவா மாறுது? மற்ற எல்லா சர்ப்பங்களும் என்ன பண்ணுது? விழுங்கிட்டா. இப்ப இந்த ஒரு சர்ப்பத்துக்குள்ள எல்லா பாம்புகளின் விஷமும் உள்ள வந்துருச்சு. எல்லா விஷத்தையும் இந்த ஒரு சர்ப்பம் தாங்கி நிக்குது இல்ல. அந்த சர்ப்பம் எல்லா பாம்புகளின் விஷத்தையும், அந்த சர்ப்பம் எல்லாத்தையும் விழுங்குது, எல்லா பாம்புகளையும், அதனுடைய எல்லா உடம்போட, எல்லா தலைகளோட, அந்த தலைகளுக்குள்ள இருக்கிற எல்லா விஷத்தோட சேர்த்து விழுங்குது. விழுங்கிட்டு அது திரும்ப அப்படி கோலாக எழும்புச்சு பாருங்க. அந்த கோலுக்குள்ளேயே, அந்த மரத்துக்குள்ளேயே எல்லா விஷமும் இல்லாமல் போயிற்று, எல்லா விஷமும் மறைந்து போயிற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதைத்தான் இயேசு சிலுவையில் செய்து முடித்தார். சிலுவை மரத்தில் அவரே வெண்கல சர்ப்பம் போல மாறினார். மாறி சாத்தானுடைய எல்லா பாவம், எல்லா சாபம், எல்லா வியாதி, எல்லா வறுமை, எல்லா வேதனை, எல்லா மரணத்தையும் அவர் ஜெயமாக விழுங்கினார். விழுங்கிட்டு மரித்து மீண்டும் வார்த்தையா எழும்பினார் பாருங்க. அப்போதே சாத்தானுடைய எல்லா விஷமும் முறிந்து போயிற்று, எல்லாம் இல்லாமல் போயிற்று, எல்லா பாய்சனும் செயலிழந்து போயிற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதையே உங்களுக்கு புரியும்படியா நான் இன்னொரு விதத்தில் சொல்றேன். சாத்தா பார்க்கிறான், இயேசு சிலுவையில தொங்குகிறார். இப்ப சாத்தா பார்க்கிறான், என்னடா அது? முதலாம் ஆதாம், ஃபர்ஸ்ட் ஆடம் தோட்டத்தில் இருந்தான். அவன் மேல விஷத்தை கக்கணும், விஷம் நிறைந்த வார்த்தைகளை பேசணும், அதையே நம்ப வச்சோம், அதையே பேச வச்சோம். அவன் மரித்து போனான். இப்ப அவனை மீட்பதற்கு, மனுக்குலத்தை மீட்க இரண்டாம் ஆதாம், செகண்ட் ஆடம் ஜீசஸ் சிலுவைக்கு வந்திருக்கிறான். அவன் பார்க்கிறான், இவர் மேல எல்லா விஷத்தையும் அனுப்பலாம், எல்லா பாவ சாப ரோகம் வியாதி வறுமை வேதனை எல்லா மரணம் எல்லாத்தையும் இவர் மேல அனுப்பலாம். ஏன்? எப்படியாவது சிலுவையில இயேசுவை வாயை திறந்து நெகட்டிவா பேச வச்சிடணும். ஏன்னா அவனுக்கு தெரியுது, என்ன, சிலுவையில தொங்குகிற இவர் சாதாரணமானவர் அல்ல, இவர் தான் மனுஷகுமாரன். நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் முழுவதும் இயேசுவின் இடத்துல தான் இருக்கிறது. சோ இவர் ஒரு வார்த்தை வாயை திறந்து மனுக்குலத்தை சபிச்சார்னா மனுக்குலமே அழிஞ்சிரும். எப்படியாவது இவரை வச்சு விஷத்தை கக்க வைக்கணும், விஷமான வார்த்தைகளை இந்த ஜனங்கள் மேல பேச, மக்கள் மேல பேச வைக்கணும், மனுக்குலத்தின் மேல பேச வைக்கணும். அவர் திட்டமிடுகிறார். நான் ப்ரூவ் பண்றேன், பின்னாடி வசனம் சொல்றேன். அவன் எல்லா பாவ சாப ரோகம் வியாதி எல்லாத்தையும் அவர் மேல அனுப்புறான். நோக்கம் என்ன? எப்படியாவது சிலுவையில இயேசுவை விஷம் நிறைந்த வார்த்தைகளை கக்க வைக்கணும், நெகட்டிவா பேச வைக்கணும். எல்லா பாவ சாப ரோகத்தையும் அனுப்புறான். ஆனா
சிலுவையில இயேசு என்ன செய்தார் தெரியுமா? சாத்தானுடைய எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும், எல்லா வியாதிகள், எல்லா பிணிகள், எல்லா மரண கட்டுகள், எல்லா மரணத்தையும் அவர் தனக்குள்ள ஜெயமாக இழுத்து கொண்டார். இழுத்து கொண்டு திரும்ப நம்ம மேல சாத்தானுடைய எல்லா விஷத்தின் காரியங்களையும், மரணத்தை உண்டாக்குகிற எல்லா காரியங்களையும், எல்லா விஷத்தையும் தனக்குள்ள ஜெயமாக இழுத்து கொண்டார். இழுத்து கொண்டு திரும்ப நம்ம மேல விஷத்தை கக்காம, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்லி நேசத்தை கக்கிட்டாரு. நம்மள பாதாளத்துக்கு அனுப்புகிற தீர்ப்பை கொடுக்கல, நம்மை பரதீசுக்கு அனுப்புகிற தீர்ப்பை கொடுத்துட்டாரு. நம்மளை தண்டிக்கிற வார்த்தைகளை பேசாம நம்மளை மன்னிக்கிற வார்த்தைகளை பேசிட்டாரு. நம்ம மேல விஷத்தை கக்காம நேசத்தின் உச்சிதங்களை பொழிந்தார். சாத்தான் நல்ல கவனிங்க, தோட்டத்தில் என்ன செஞ்சா? தேவன் நம்ம மேல வச்ச விஷத்தை, நேசத்தை மறைச்சு விஷத்தை கக்குனா, இயேசு என்ன செய்தார்? சிலுவையில அவனுடைய எல்லா விஷத்தையும் தனக்குள்ள இழுத்து கொண்டு திரும்ப நம்ம மேல நேசத்தின் உச்சிதங்களை பொழிஞ்சிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எப்ப இயேசு நம்ம மேல நேசத்தின் வார்த்தைகளை பேசினாரோ அப்போதே சாத்தானுடைய எல்லா விஷமும் இல்லாமல் போயிற்று, எல்லா அதிகாரங்களும் இல்லாமல் போயிற்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் மரணத்தினாலே, தன்னுடைய மரணத்தினாலே சாத்தானை அழித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எபிரேயர் 2:14 வாசிங்க. எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை அவர் அழித்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சாத்தானுடைய எல்லா விஷத்தையும் முறிய பண்ணினார். இல்ல, இதான வெண்கல சர்ப்ப காரியத்தில் இதான நடந்துச்சு. இல்ல, என்னாகும் 21:9 வாசிங்களே. என்னாகும் 21:9. நம்ம சாப்டர் 21:9. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இப்ப கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து மக்களை கடிக்குது. பாம்பு கடிக்குதுன்னா என்ன செய்யணும்? பாம்பு கடிக்க வருது, என்ன செய்யணும்? ஓடணுமா? உங்களை போய் கேட்டேன் பாருங்க. சொல்லுங்க, எதை எடுத்து அடிக்கணும்? கம்பெடுத்து அடிக்கணும் தானே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த அடிக்கிற வேலையெல்லாம் நீ பார்க்காத, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன செய்யறன்னா, சிலுவைக்கு அடையாளமான அதை நோக்கி பாரு. அந்த பாம்பு உன்னை கடிச்சிச்சு இல்லையா, அந்த விஷம் உள்ளுக்குள்ளேயே முறிஞ்சு போயிரும், செயலிழந்து போயிரும், டீஆக்டிவேட் ஆயிரும், இல்லாம போயிரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த பாம்பு கடிச்சவங்களுக்குலாம் ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அது என்ன ஆயிருது? அப்படியே அந்த விஷம் உள்ளுக்குள்ளே என்ன ஆயிருது? முறிஞ்சிருதா, செயலிழந்துருதா, இல்லாம போயிருதா, டீஆக்டிவேட் ஆயிருதா? அப்ப இயேசுவும் சிலுவையில சாத்தானுடைய எல்லா விஷத்தையும் முறிய பண்ணினா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவனுடைய எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் உரிந்து கொண்டா. அவன்கிட்ட எந்த விஷமும் கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லையா? கொலோசியர் 2:14. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இப்ப இது கொஞ்சம் விளங்க மாட்டேங்குதுல. தமிழ் பொதுமொழிபெயர்ப்புல வாசிங்களே இதே வசனத்தை.
நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோ ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? ஒரு ராஜா யுத்தத்துல ஜெயிச்சிட்டா அந்த தோத்து போனவனை அந்த ராஜா என்ன பண்ணுவார்னா, அவனுடைய எல்லா ஆயுதங்களையும் பிடுங்கி கொண்டு தரன்னு இழுத்து கொண்டு வீதி உலா தெருவா என்ன வருவாங்களா, பவனி வருவாங்களா, வீதி உலா வருவாங்களா, ப்ரொசஷன் போவாங்களா, வெற்றி பவனி சொல்லுவாங்களா. அத போலதான் இயேசுவின் சிலுவையில ஆவி மண்டலத்துல சாத்தானுடைய எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், வியாதிகள், மரணங்கள், சாத்தானுடைய எல்லா விஷத்தையும் பிடுங்கி கொண்டு அவனை நிர்வாண கோலமாக மாற்றி, நியூடா மாற்றி, வெளியரங்க கோலமாய் மாற்றி ஆவி மண்டலத்துல அவனை தரன்னு இழுத்து கொண்டு அவர் பவனி சென்றாரா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சாத்தான்ட்ட எந்த விஷமும் இல்லை. சொல்லுங்க, எந்த விஷமும், எந்த அதிகாரம், எந்த விஷம் எதுவும் கிடையாது. சரியா? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டுதான். வெளியரங்க கோலம் நியூடா மாத்தினார் தான். ஒரு ஆயுதமும் கிடையாது. படைக்கலன்களை பிடுங்கி கொண்டான். இல்ல சிலர் நம்ம எப்படி நினைப்போம், பிரதர் சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டார் பிரதர், வாள் ஆடுது பிரதர். வாளு ஆடல, காலு ஆடல. அவர் எதையும் மிச்சம் வைக்கல. அவர் எல்லா மரணத்தையும் ஜெயமாக விழுங்கினார். ஆண்டவர் எதையும் மிச்சம் வைக்கிறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சாத்தான்ட்ட எந்த விஷமும் இல்லை. சொல்லுங்க, எந்த விஷமும். இப்ப சாத்தான் பார்க்கிறான், என்னடா அது இப்படி ஆயிப்போச்சு. முதலாம் மாதம் தோட்டத்தில் இருந்தான், அவன் மேல விஷத்தை கக்கணும், அதையே பேச வச்சோம், நம்ப வச்சோம், பேச வச்சோம், அதன்படியே செயல்பட வச்சோம், மறிச்சிட்டான். அவனை மீட்க 2ஆம் மாதம் இயேசு வந்தாரு. சரி, இவரை எப்படியாவது சிலுவையில விஷத்தை பேச வச்சிடலாம், விஷம் நிறைந்த வார்த்தைகளை பேச வைக்கலாம்னு சொல்லி இவர் மேல எல்லா பாவம், சாபம், ரோகம், வியாதி, மரணம், விஷத்தின் காரியங்கள், மரணத்தை உண்டாக்குகிற எல்லா விஷத்தின் காரியங்களையும் அவர் மேல அனுப்புனா, அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா விஷத்தையும் உள்ள இழுத்து கொண்டு திரும்ப நம்ம மேல எதை கக்கிட்டாரு? விஷத்தை கக்காம எதை கக்கிட்டாரு? நேசத்தை கக்கிட்டார். இல்ல உண்மைதானே? அவர் சிலுவையில நம்மளை 4 திட்டுறா இருந்தா திட்டி இருக்கலாம். பாவி பயலுவலா, இப்படியா பண்ண பாவம் பண்ணுவீங்க, உங்களால எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாரு, இரு சிலுவையில இறங்கி வந்துட்டு உன்னை பேசிக்கிறேன். 4 திட்டு உண்மைதானே? இப்ப ஆரோன் கோலை போட்ட உடனே அது என்னவாக மாறுது? சொல்லுங்க, சர்ப்பமாக மாறுதா? மற்ற எல்லா சர்ப்பங்களும் என்ன பண்ணுது? அதுக்குள்ள அவ்வளவு விஷம் இருக்கு. இந்த ஒரு பாம்புக்குள்ள அவ்வளவு விஷம். யார வேணா கடிக்கலாம். அது மந்திரவாதிகளை கடிக்கலாம், பார்வனை கடிக்கலாம், ஆரோனை கடிக்கலாம், மோசையை கடிக்கலாம், அவ்வளோ விஷம் இருக்கு. ஆனா அது யாரையுமே கடிக்காம திரும்ப என்னவாக மாறிவிட்டது? கோலா மாறுச்சு. அதை போலதான் இயேசுவும் சிலுவையில நம்மளை 4 திட்டுறா இருந்தா திட்டிருக்கலாம். அவர் நியாய தீர்ப்பின் ஊழியத்தை செய்யாமல், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியத்தை செய்யாமல், அவர் விடுதலை அளிக்கும் ஊழியத்தை நிறைவேற்றினார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இப்ப நல்லா கவனிங்க. இப்ப சாத்தான் பார்க்கிறான், என்னடா அது இவர் மேல எல்லா விஷத்தையும் அனுப்புனா இவரை விஷத்தை கக்க வைக்கலான்னு பார்த்தா இவர் வெண்கல சர்ப்பம் போல சிலுவையில் தொங்குறாரு. இவர் மேல எல்லா விஷத்தையும் அனுப்புவோம், இவரை வச்சு ஜனங்களை கடிக்க வைப்போம், 4 வார்த்தை திட்ட வைப்போம்னு பார்த்தா இவர் என்னடான்னா விஷத்தை கக்காம எதை கக்கிட்டாரு? நேசத்தை. இப்ப சாத்தான்ட்ட எந்த விஷமா இல்ல. இப்ப அவன் பார்க்கிறான், இப்ப எப்படி மனுஷ வாழ்க்கையை கெடுக்கிறது, இப்ப யார்கிட்ட விஷம் இருக்குன்னு பார்க்கிறான். ஏன்னா தேவன் செயல்படுவதற்கு எப்படி நல்வார்த்தைகள் தேவைப்படுகிறதோ அத போல சாத்தான் செயல்படுறதுக்கு அவனுக்கு விஷம் நிறைந்த வார்த்தைகள் வேணும். இப்ப யார்கிட்ட இருக்குன்னு பார்க்கிறான். யார்கிட்ட இருக்கு? யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 8. யாக்கோபு 3:8 வாசிங்க, சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது, விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமன் சாப்டர் 3 verse 13. ரோமர் 3:13.
எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, முக்கியமான வசனம், கீவர்ஸ் சேர்ந்து வாசிங்க. ரோமர் புஸ்தகம் 3:13. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. என்ன விஷம் இருக்கிறதா? உதடுகளின் கீழேனா இந்த ரத்தமும் சதையுமான உதட்ட சொல்லல. ERV பைபிளா? தமிழ் ERV பைபிள்ல எப்சிபா வாசிப்பாங்க, அதை நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அவங்க சொல்ல சொல்ல நீங்க சொல்லுங்க, வாசிங்க பார்க்கலாம். அவர்களின் வாய்கள், சொல்லுங்க, அவர்களின் வாய்கள் திறந்த சவக்குழிகள் போன்றவை. தங்கள் நாக்குகளை பொய் சொல்லவே பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் சொல்லும் காரியங்கள் பாம்புகளின் விஷத்தை போன்றது. இப்ப சொல்லுங்க, யார்கிட்ட விஷம்னு இருக்கு? யார்கிட்ட விஷம் நிறைந்த வார்த்தைகள் இருக்கு? மனுஷன் நாவலையா? யார் நாவல? மனுஷனா? நம்மளாம் யாரு? அப்ப அது மனுஷன் பிரதர், அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது பிரதர், அது யாரோ பிரதர். அப்படியா? சொல்லுங்க, யார்கிட்ட இருக்கு? நம்மட்டையா? இன்னும் நீங்க பாயிண்ட்டுக்கு வரமாட்டேங்கிறீங்க பாருங்க. அந்த பொதுவாவே பேசுறீங்க, மனுஷன் பிரதர், நம்ம கிட்ட பிரதர், அப்படி காமனாவே டிராவல். அப்படி சொல்லுங்க பிரதர், சிஸ்டர். உங்களையே, உங்க வாழ்க்கையை குறித்து, குடும்பத்தை குறித்து, சரீரத்தை குறித்து, தொழிலை குறித்து, ஊழியத்தை குறித்து, தேசத்தை குறித்து தவறான வார்த்தைகளை, நெகட்டிவான வார்த்தைகளை, விஷம் நிறைந்த வார்த்தைகளை பேச வச்சு உங்க வாழ்க்கைய கெடுக்கிறான்னு சொல்லணும். நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டேன், கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டேன். ரூமுக்கு போன உடனே எப்சிபா சட்டையை பிடிச்சிட்டாங்க. அது எப்படி நீயே கெடுக்கிறான்னு எப்படி நெகட்டிவா பேசுவீங்க? கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான்னு வேணா சொல்லுங்க, இல்லையா? அதனால நான் அப்படியே சொல்றேன், கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஓகேயா? உங்களையே தவறான வார்த்தைகளை பேச வச்சு உங்க வாழ்க்கையை நாசமாக்குறான்னு சொல்லணும். நம்மளே எப்படி சொல்றது? நாசமாக்க ட்ரை பண்றான். இப்ப சொல்லுங்க, பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? சகோதரர்கள் சொல்லுங்க, யார் காரணம்? எல்லாரும் சொல்லுங்க, யார் காரணம்? கர்த்தர் தானே. கர்த்தர் அடியனை ரொம்ப சோதிக்கிறார் பிரதர். அடியனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் பிரதர். சொல்லுங்க, யார் காரணம்? சத்தம் எனக்கு கேட்க மாட்டேன். வீட்டில் மட்டும் என்ன சத்தம் வருது? சொல்லுங்க, யார் காரணம்? சாத்தான் தானே பிரதர். கடந்த நாட்கள்ல ஒரே போராட்டம் பிரதர். சாத்தான் படுத்துறான் பிரதர். ஆவிகளோடு பெரிய கட்டு பிரதர். ஒரு ஃபாஸ்டிங்க போடுங்க பிரதர். சாத்தானை போய் கேட்டா உண்மையாவே, எப்பா அங்க வா, அந்த அம்மாவை என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறியா என்ன அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்? ஐயா, நான் கோயம்புத்தூருக்கு போய் 6 மாசம் ஆச்சுங்கய்யா. இந்த அம்மா எதுக்கு எடுத்தாலும் என்னையே சொல்லுதுங்கய்யா. இந்த ஐயாவும் அம்மாவும் நல்ல காரக்குழம்பா வச்சு வெட்டிவிட்டு டிசென்ட்ரி போனா நானா பொறுப்பு? சாத்தான் படுத்துறான்னு சொல்றாங்கய்யா. இதெல்லாம் எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. சொல்லுங்க, யார் காரணம்? சகோதரர்கள் சொல்லுங்க, யார் காரணம்? உங்க மனைவி தானே. என் மனைவியை கட்டின நாள்ல இருந்த பிரதர் ஒரே போராட்டம் பிரதர். சகோதரிகள் சொல்லுங்க, நீங்க தான் பேசுறதுல வரம் பெற்றவர்கள், நீங்க தான். சொல்லுங்க, யார் காரணம்? உங்க கணவர் தானே. ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் அவர் தான் பிரதர். ஒரே ஆளு, இந்த மனுஷன் மட்டும் தான் பிரதர், எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் பிரதர். பிரதர், சிஸ்டர், உங்க வார்த்தை மாறாம வாழ்க்கை மாறாது. நல்ல கவனிங்க பிரதர். நீங்க என்ன சத்துரு ரொம்ப தந்து ஆண்டவர் சாத்தானை ஜெயிச்சார். துரைத்தனங்களை, அதிகாரங்களை உரிந்து கொண்டார். வேதம் பொய் சொல்லாது. அப்புறம் எப்படி சாத்தான் வேலை செய்யறான்? எதன் வழியா வேலை செய்யறான்? அவனால எப்படி அதிகாரத்தை கையில எடுக்க முடியுது? யார் கொடுக்கிறான் அந்த அதிகாரத்தை? நம்மளை நெகட்டிவா பேச வச்சு இல்ல, நம்ம அதாவது இன்றைக்கு நம்ம பேசுகிற வார்த்தைகள், வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இல்ல,
நம்ம ஒரு வார்த்தையை பேசுறோம்னு வச்சுக்கிறீங்களேன், அது நமக்குள்ள இருந்து ஸ்பிரிட்டா கன்வெர்ட் ஆகி வெளியே வரும். பேசுற அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்து ஸ்பிரிட்டா கன்வெர்ட் ஆகி வெளியே வந்து கிரியை செய்து ஒரு நாள் உங்க கண்ணு முன்னாடி ஜீவனா வந்து நிற்கும். நம்ம பிரச்சனை என்னன்னா பேசிட்டு மறந்துடுவோம். அது நடக்கும்போது என்ன பிரதர், என் வாழ்க்கையில் இப்படி நடக்கலாமா, இதுக்கு இப்படி கிடைக்கலாமா பிரதர், இப்படி இருக்கலாம். அவங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேனே. அதாவது நம்ம பேச்சே என்ன ஆயிடுச்சுன்னா கேஷுவலா பேசுறது, ஜோக் அடிக்கிறது இல்ல. அதாவது நல்லா கவனிங்களேன், ஜோக் அடிக்கிறது தப்பு சொல்லல, அதுல நெகட்டிவாவே பேசுறது. அதாவது பிள்ளை வந்து விளையாடுது, அதை பார்த்து கவனமா விளையாடுப்பா அப்படின்னு சொல்ல மாட்டோம். இந்த பாரு நீ இப்படியே வெள்ளாண்ட போதி சுபத்துல மோதி மண்டை உடஞ்சு ரத்தம் வரல, என் பேரை மாத்திக்க. நான் ஒரு நாட்டில் ஒரு இடத்துல காரில் ஏறுறேன். பொதுவாகவே நான் சீட் பெல்ட் போட்டுருவேன். இன்னைக்கு ஏதோ பேசிகிட்டே இருந்ததில் ஒரு 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 கொஞ்சம் செகண்ட்ஸ் லேட் ஆகுது. அப்போ அந்த பிரதர் சொல்கிறார், பிரதர் சீட் பெல்ட்டை போட்டுருங்க, நம்ம நேராக போனால் கூட எதுக்கு வர வேண்டாம்னு மோதிடுவான் பிரதர். உனக்கு என்ன வேணும், என்ன போடணும், அவ்வளோதானே. நம்ம என்ன நம்மள பாருங்க, நம்ம பிரதர் கவனமாக போங்க பிரதர் ரோட்டில் அப்படி சொல்ல மாட்டோம். பிரதர் கவனம், பிரதர் கவனம், நேற்று பார்த்தீங்களா காந்திபுரம் அந்த சிக்கனில் ஆக்சிடென்ட் பிரதர், ரத்தம் வந்து. இதுக்கு பேரு ஞானம்னு வேற நம்ம நினைச்சுக்கிறோம் இல்ல. அதாவது நீங்க ஒரு வார்த்தையை பேசுறீங்க, இது எப்படி வேலை செய்யும் தெரியுமா? நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்றேன். நீங்க ஒரு வார்த்தையை பேசுறீங்க, என்ன பிரதர் கோயம்புத்தூர் முன்ன மாதிரி இல்ல பிரதர், அந்த காலம் மாதிரி இல்ல பிரதர், எங்க பார்த்தாலும் டிராபிக் பிரதர், டம்மு டம்முன்னு மோதிராங்க பிரதர் சொல்றோமா? இந்த வேர்டு ஆவியா கன்வெர்ட் ஆகி வெளியே வரும். உங்க கண்ணுக்கு தெரியாது, வெளியே வந்த வார்த்தை டிராவல் ஆகும். இங்க இருந்து சென்னை வரைக்கும் டிராவல் ஆகும். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் பூமியின் கடையாந்திர பரியந்தம் செல்லுகிறது. நீங்க தேவ சாயலாய் படைக்கப்பட்டவர்கள், உங்க வார்த்தையும் கடையாந்திர பரியந்தம் டிராவல் ஆகும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க இப்படி பேசிட்டீங்களா, நம்ம மேல டம்முன்னு மோதுவான் பிரதர் சொல்லிட்டோமா, இந்த வார்த்தை என்ன செய்யும்னா டிராவல் ஆகி சென்னை வரைக்கும் போகும். சென்னையில போய் ஒரு ஆள் அப்படியே சர்ச் பண்ணும், பைக்கே ஒழுங்கா ஓட்ட தெரியாதவன் யாரு அப்படின்னு அப்படியே பார்க்கும். பார்த்து ஒரு ஆளை பிடிக்கும். இதுக்கு ஒரு 6 மாசம் டைம் எடுக்கும். பிடிச்சிருச்சா, அடுத்து அவன் கம்பெனியில் வேலை செஞ்சு அவனுக்கு ப்ரமோஷனு, சொந்தக்காரங்கிட்ட மூலமா எல்லார் மூலமாகவும் அவனுக்கு கையில் காசு கொடுக்கும். எதுக்கு? பைக் வாங்குறதுக்கு. இதுக்கு ஒரு 6 மாசம் டைம் எடுக்கும். பைக் வாங்கிட்டானா அடுத்து அவன் கம்பெனியில் வேலை செஞ்சு கோயம்புத்தூர் அடுத்த ஒரு வருஷத்துல கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கும். இப்போ கோயம்புத்தூருக்கு வந்துட்டானா அடுத்த ஒரு 4 மாசம் 5 மாசத்துல நீங்க குடியிருக்கிற காந்திபுரத்துக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வருவான் பாருங்க, குடி வருவான் பாருங்க. ஒரு நாள் காலையில நீங்க வீட்டில இருந்து கிளம்புற நேரம் அவனும் கிளம்புவான், இல்ல அவன் கிளம்புற நேரம் நீங்களும் கிளம்புவீங்க. எங்கிட்டு கடந்துதான் வந்தானே தெரியாது, டமால்னு மோதி கால் பிராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு பைபிள் வாசிக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஆண்டவர் என்னை இந்த நாட்களில் கடினமான பாதைகளில் சோதனைகளின் வழியா, யோபு சோதனையில போனார்ல தானே, நீங்க யோபுவா? பிரதர் சிஸ்டர், நான் 2 வருஷம் 2.5 வருஷத்துக்குலாம் சொல்லல, 30 பேசின வார்த்தைகள் 30 வருஷம் கழிச்சு நடந்த சம்பவங்கள் எல்லாம் பைபிள்ல உண்டு. வாசிங்க, ஆதியாகமம் 48 தானே, 48:1 சீக்கிரம் வாசிங்க. ஜெனசிஸ் சாப்டர் 48:1. அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. தமிழ்ல வருத்தமாய் இருக்கிறதுன்னு போட்டிருக்காங்க, பொது மொழிபெயர்ப்புல நினைக்கிறேன், ERV இல்லையா, இங்கிலீஷ் பொது மொழிபெயர்ப்புல. இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் உம் தந்தை உடல் நலமின்றி இருக்கிறார் என்று யோசேப்புக்கு தெரிவிக்கப்பட்டது. இங்கிலீஷ் நல்லா இருக்கும், he was sick or he was ill. யாக்கோபு வியாதிப்பட்டிருக்கிறார் என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது.
பைபிள்ல முதல்ல வியாதிப்பட்டு மரித்தவர் யாரு தெரியுமா? யாக்கோபு. முதல்ல இந்த ஆதியா 48வது அதிகாரத்துல தான் வியாதி, சிக்னஸ், இல்னஸ் வேர்டு வருது. 47 அதிகாரங்கள்ல வியாதிங்கிற வேர்டே கிடையாது. வாதை இருக்கு. பார்வோனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் மகா வாதைகளால் வாதித்தார். வாதை இருக்கு, பிளேக் இருக்கு, வியாதிங்கிற வேர்டு கிடையாது. வேதத்துல முதலாக வியாதியில மரித்தவர் யாக்கோபு. 3 பிதாக்கள், முற்பிதாக்கள் ஒரு ஆள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபு தான் வியாதிப்பட்டு மரித்தார். யாக்கோபு ஆதாமிலிருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 22nd ஜெனரேஷன், 22வது தலைமுறை வரும். முதல் 21 தலைமுறையினர் வயது முதிர்விலே தான் மரித்தார்கள். வியாதியில யாரும் மரிக்கல. அது வரைக்கும் வியாதியே கிடையாது. அப்ப வயது முதிர்வுல தான் மரிச்சாங்க. வியாதிப்பட்டு மரிச்ச ஆளு பைபிளுடைய ரெக்கார்ட் படி யாருன்னா யாக்கோபு. காரணம் என்ன தெரியுமா? அது 37 35 வாசிங்க. அது 37 35. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றார். எப்படி இறங்குவாரா? துக்கத்தோட சொல்றாரா? அது 42 38. அது 42 38. ஜெனசிஸ் சாப்டர் 42 வெர்ஸ் 38. அது 42 38. அதற்கு அவன், என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியா இருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரை மயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். எப்படி இறங்குவாரா? சஞ்சலத்தோட. முன்னாடி எப்படி இறங்குவேன்னு சொன்னாரு? பாதாளத்துக்கு துக்கத்தோட. இப்ப எப்படி இறங்குவேங்கிறாரு? யாக்கோபு ரொம்ப தங்கமான ஆளு. எது வரைக்கும் தெரியுமா? டென்ஷன் ஆகுற வரைக்கும். டென்ஷன் ஆயிட்டார்னா வார்த்தைகள்லாம் எப்படி வரும் தெரியுமா? நான் துக்கத்தோட சாவேன், நான் சஞ்சலத்தோட சாவேன், நான் வருத்தத்தோட சாவேன் சொல்லியே வியாதிப்பட்டு மரித்து போனார் யாக்கோபு. இப்ப சொல்லுங்க, யாக்கோபு வியாதிப்பட்டதுக்கு யார் காரணம்? யாக்கோபுடைய, சத்தமா சொல்லுங்க, நோய் வாய்ப்பட்டு மரித்தார். யாக்கோபு இந்த வார்த்தைகளை பேசி எத்தனை வருஷம் கழிச்சு நடந்துச்சு தெரியுமா? 30 வருஷம் கழிச்சு நடந்துச்சு. பிரச்சனை என்னன்னா, நம்ம இன்னைக்கு பேசிட்டு மறந்துடுவோம். ஆனா நடக்கும் போது என்ன நினைப்போம்னா, நான் கடினமான பாதை, சோதனையான காலம், பிரதர் ஆண்டவர் என்ன இப்படி நடத்துறாரு பிரதர். இல்ல என்ன பேச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்ல எப்ப நீங்க தவறான வார்த்தைகளை எப்ப நீங்க அதிகம் பேசுறீங்க? சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் அமைதியா இருக்கு. சத்தமா சொல்லுங்க. சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள்ங்கிற மாதிரி ஒரே மாதிரி பதில் சொல்றீங்க. செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது பாருங்க. சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள். எதுல? கோபப்படுவதில். அப்படியா? எடுங்க எபேசியர் புத்தகம் யாக்கோபு 1:20. மன்னிக்கணும், யாக்கோபு 1:20 வாசிங்க. ஜேம்ஸ் சாப்டர் 1 வெர்ஸ் 20. யாக்கோபு 1:20. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. இது நமக்கு கொஞ்சம் விளங்க மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது இல்ல? இதே நீங்க தமிழ் ERV-ல வாசிங்க, தமிழ் பொதுமொழி பெயர்ப்புல வாசிங்க, அப்புறம் அன்லாக் டைனமிக் பைபிளா, தமிழ் ERV-லையும் தமிழ் பொதுமொழி பெயர்ப்புலையும் வாசிங்களேன் இதே வசனத்தை. அவங்க சொல்றதை நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ஹெப்சிவா வாசிக்கிறத நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. மனுஷனுடைய கோபமானது தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது அப்படின்னா நமக்கு விளங்க மாட்டேங்குது இல்லையா? தமிழ் பொதுமொழி பெயர்ப்புலையும் ERV-லையும் வாசிங்களேன். ஏனெனில், சொத்தமா சொல்லுங்க, ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது. ERV-ல ஒருவனின் கோபமானது அவனை தேவன் விரும்புகிற நல்வழியில் நடத்தாது. ஒரு மனுஷனின் கோபமானது தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுடைய கோபமானது தேவனுடைய சித்தம் நிறைவேற, தேவன் என்ன நினைத்திருக்கிறாரோ அந்த தேவனுடைய சித்தம் நிறைவேற தடையாயிருக்கிறது.
ஒரு மனுஷனின் கோபமானது தேவன் விரும்புகிற நல்வழியில் அவனை நடத்தாது. அப்ப என்ன வழியில நடத்தும்? தீய வழியில நடத்தும். ஒரு மனுஷனுடைய கோபமானது தேவனுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்ற செயல்கள். இன்னும் தெளிவா சொன்னா, பிப்ளிக்கல் லாங்குவேஜ்ல சொன்னா, தேவனுடைய சித்தம் நிறைவேற தடையா இருக்கிறது. நம்ம வீட்டுல கோபப்பட்டு பேசி 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 வெடிச்சு பஸ்ட் ஆகி, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? கொடுத்தாரு. 40 வயசாச்சு, 50 வயசாச்சு, 60 70 வயசாச்சு, வாக்குத்தத்தம் நடக்கல. ஏன்? கோவப்பட்டு கோவப்பட்டு கத்தி டென்ஷன் ஆகி வெடிச்சு 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 பஸ்ட் ஆகி பேசி 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 இல்ல, எல்லா வாக்குத்தத்தங்களும் அப்படியே பெண்டிங்ல நிக்குது. தேவனுக்கு சித்தமா? சித்தம். ஏன் உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படல? தேவன் இவ்வளவு சிலுவையில செய்து முடித்து ஏன் வெளிப்படல? எதுவும் ஏன் நடக்கல? பிராமிஸ் கொடுத்தார் தானே. ஆமா, ஏன் நடக்க மாட்டேங்குது? கோபம், எரிச்சல் இல்ல. இதுல வேற நிறைய பேருக்கு பெருமை வேற. எனக்கெல்லாம் கோபம் வந்துச்சுன்னா தெரியுமா, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் இதுல இன்னும் சில பேர், பிரதர் நான் கோவப்பட்டாலும் கரெக்டா கோவப்படுவேன். கோவமே தப்பு, அதுல கரெக்டா கோவப்படுற. இன்னும் சில பேர், பிரதர் தேவனுடைய கோபம் ரைட்டியஸ் ஆங்கர் பிரதர், நீதியான கோபம் பிரதர். சரி, அது மாதிரி ரைட்டியஸ் ஆங்கர். நான் கேட்கிறேன், தேவ கோபம் எங்கேயாவது நன்மை? தேவனுடைய கோபமே இருக்கட்டும், அவர் கோபப்பட்டா அது வந்து ரைட்டியஸ் ஆங்கர் தான், நீதியா தான் கோபப்படுவார், தப்பு இல்லை. ஆனா தேவ கோபமே ஆனா கூட எங்கேயாவது நன்மை நடந்திருக்கா? கோபத்தினால தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படியா இருக்கு? பிரதர் தேவ கோபமே ஆனாலும் விளைவு நெகட்டிவ் தான். நிறைய பேர் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்காமலே பரலோகம் போயிட்டாங்க, தெரியுமா? ஆண்டவர் தான் வாக்கு பண்ணாரு, பரலோகம் வாக்குத்தத்தத்தை பூமியில அடையல, பரலோகம் போயிட்டாங்க. பரலோகத்துல போய் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீங்க தானே எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. ஆமா. அந்த வாக்குத்தத்தம் பூமியில தானே நிறைவேற்றுறது தானே கொடுத்தீங்க. ஆமா. அப்ப அதெல்லாம் நிறைவேறதுக்கு முன்னாடியே நான் பரலோகம் வந்துட்டேன். அவர் என்ன சொல்லுவாரு? இங்க பாரு, பரலோகம் வந்திருக்கான்னு பாக்குறேன், பேசாம உள்ள போயிரு. எல்லாத்தையும் பேசி பேசி கெடுத்தது யாரு? எல்லாம் கோபப்பட்டு கோபப்பட்டு பேசி பேசி சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். இப்பெல்லாம் கோபம்லாம் கிடையாது, அதெல்லாம் தாண்டியாச்சு. எரிச்சல், உக்கிரம், மூர்க்கம், அதை தாண்டி இப்ப வெறி அப்படிங்கிறதுக்குள்ள அப்படி ஜெட் வேகத்துல போய் நிப்பாங்க, தெரியுமா? இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா பிரதர்? இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா சிஸ்டர்? எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. எபேசியர் 4:26 சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இத நிறைய பேர் பிடிச்சுக்கிறது, பிரதர் கோபம் கொள்ளலாம் பிரதர், பாவம் மட்டும் தான் செய்யக்கூடாது. அப்படியா? எது பாவம்? அடுத்து வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிரதர் சாயங்காலத்துக்கு மேல கோபத்தோட இருந்தீங்கன்னா உருன்னு திரிஞ்சா அது பாவம். உங்கள் எரிச்சல் தனியட்டும். அடுத்து அடுத்து பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நல்ல கவனிங்க, பிசாசுக்கு நீங்க எப்படி இடம் கொடுக்கறீங்க? சிகரெட் குடிச்சு, பீடி குடிச்சு, மதுபானம் அருந்தி, வேசித்தனம், இதுவா? அதெல்லாம் சாத்தான் வந்த பின்னாடி நடக்கிறது. சாத்தான் எது மூலம் அவங்க லைஃபுக்குள்ள என்டர் ஆகிற பெர்மிஷன் கிடைக்குதுன்னா, எப்பெல்லாம் நம்ம கோபப்படுறோமோ, கோபப்பட்டு பேசுறோமோ, அப்பதான் அவனுக்கு வாசல் திறக்கப்படுது. வாசிங்க. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை என்ன அர்த்தம்? அவன் வேலையை அவன் பாரு. உன் வேலையை ஊருப்பட்ட வேலை பெண்டிங்ல கிடக்குதானே. இதுல நீ என்ன அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் சரியில்லை, நாடு சரியில்லை, ஊர் சரியில்லை, வீடு சரியில்லை, அதிகாரிகள் சரியில்லை, தேசம் சரியில்லை, முதல்ல நீ சரியில்லை இல்ல?
அடுத்து கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைனா மாரலி பேட் வேர்ட்ஸ் இல்ல, தீய காரியத்தை பேசாதீங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்துறதுனா என்ன? இது கொஞ்சம் விளங்க மாட்டேங்குதுல. தமிழ் ERV பைபிள் வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. தமிழ் ERV இதே வசனத்தை 4:26 இருந்து. ERV தானே? ERV பைபிள் எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். துக்கப்படுத்துறதுன்னு இருக்கு இல்லையா? இன்னும் கொஞ்சம் எளிமையான தமிழ்ல எளிமையா புரியுற மாதிரி எபேசியர் 4:20. உங்கள் கோபம் உங்களை பாவம் செய்ய கொண்டு செல்லும் அளவு அனுமதிக்காதீர்கள். நாள் முழுவதும் கோபம் உடையவர்களாக இருக்காதீர்கள். நாள் முழுவதும் உருன்னு தெரியாத உங்களை வீழ்த்துவதற்குரிய வலியை பிசாசுக்கு கொடுக்க வேண்டாம். தமிழ்லையாவது பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு இருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்புல உங்களை வீழ்த்துவதற்கு உரிய வழிய பிசாசுக்கு கொடுத்துறாத. நீ நினைச்சிட்டு இருக்க நான் கோவப்பட்டு காரியத்தை சாதிச்சிட்டு இருக்கேன்னு இல்ல. இப்பெல்லாம் ஒரு பாலிசி வச்சிருக்காங்க, எஸ்கேப்பிங் பாலிசி. என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு தப்பு, ஏதாவது ஒரு காரியம், ஏதோ ஒண்ணுன்னு வச்சுக்கிறீங்களேன், அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா என்ன பண்றது? உடனே என்ன செய்யறது? கத்தி கூப்பாடு போட்டு எல்லாரையும் ஆஃப் பண்ணிடலாம். இந்த எஸ்கேப்பிங் பாலிசி நீங்க வேணா தப்பிக்கலாம்னு நினைக்கலாம். நீங்க தப்பிக்கலாம்னு நினைக்கிற வேலையில சத்துருவுக்கு டோரை திறந்துகிட்டு இருக்கீங்க. அடுத்து, ஒருவன் திருடுகிறவனாக இருந்தால் தன் திருட்டை நிறுத்துவானாக. அவன் வேலை செய்ய தொடங்கட்டும். அவன் தனது கைகளை நல்ல செயல்களை செய்வதற்கு பயன்படுத்தட்டும். பிறகு ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள அவனுக்கென்று சில இருக்கும். நீங்கள் பேசும்போது தீயவற்றை சொல்லாதீர்கள். கெட்ட வார்த்தைனா மாரலி பேட் வேர்ட்ஸ் இல்ல, நெகட்டிவா பேசாத, தீய காரியத்தையே பேசாத. ஆனால் மற்றவர்களுக்கு பயந்தரத்தக்கதும் மற்றவர்களை பலம் உள்ளதாக்குகிறவைகளை மட்டும் பேசுங்கள். ஸ்ட்ரெங்தன் பண்றத மட்டும் பேசுங்க. அதனால் உங்கள் பேச்சை கேட்பவர்களுக்கு உங்கள் பேச்சு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவரை சோகப்படுத்தாதீர்கள். தமிழ்ல துக்கப்படுத்தாதீங்க, இன்னொரு மொழிபெயர்ப்புல சோகமாக்காதீங்க. நீங்கள் தேவனுக்குரியவராக இருக்கிறீர்கள் என்பதற்கு ஆவியானவரை சான்றாக உள்ளார். தேவன் உங்களுக்கு சரியான நேரத்தில் விடுதலை தருவார் என்பதை காட்டவே தேவன் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்துள்ளார். இந்த ஆர்டரை கவனிங்க. முதல்ல சொல்றாரு கோபப்படாத, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. அடுத்து சொல்றாரு அவன் வேலையை அவன் பாரு, தீய காரியத்தை பேசாத, ஆவியானவரை சோகப்படுத்தாத. இந்த ஆர்டரை கவனிங்க. கோபப்படாத, யாருக்கு இடம் கொடுத்துறாத? பிசாசுக்கு. உன் வேலை நீ கவனி. அடுத்து சொல்றாரு ஆவியானவர் கெட்ட வார்த்தை தவறா பேசாத, தீயதை பேசாத, யார சோகமாக்காத? ஆவியானவரை. சோகமாக்குறதுன்னா என்ன? சோகமா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? எதுலையுமே என்ன ஆக மாட்டாங்க, இன்வால்வ் ஆக மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அமைதியா இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம கோவப்படும், நல்ல கவனிங்க, இந்த சைமல்டேனியஸா நடக்குது பாருங்க. நான் கோவப்படும் போதெல்லாம், எரிச்சல் அடைகிற போதெல்லாம் என் மைண்ட்ல எரிச்சலாவே சிந்திக்க ஆரம்பிச்சா மெல்ல சாத்தானுக்கு வழியை திறக்கிறேன். சாத்தான் உள்ள வரும்போது அவனுக்கு விரோதமா கொடியேற்ற வேண்டியவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் தானே. அதே நேரத்தில் நான் கோவப்பட்டு வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த பக்கம் ஆவியானவரை சைலண்ட் மோடுக்கு அனுப்பி வைக்கிறேன். இது எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. இந்த பக்கம் சாத்தானுக்கு வழியை திறக்கிறேன், ஆவியானவரை சைலண்ட் மோடுக்கு அனுப்புறேன். ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரா? ஆமா. அவன் வரும்போது அவர் கொடியேற்றணுமா? ஆமா. ஏன் கொடியேற்றாம அமைதியாயிராரு? எப்பெல்லாம் நான் கோவப்பட்டு கத்துறனோ, பேசுறனோ, எரிச்சல் அடைகிறனோ, அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? ஏன் இவ்வளவு கோவப்படுறான்? ஏன் இவ்வளவு எரிச்சல் அடைகிறா? நான் தான் இருக்கனே, சரியான நேரத்தில் இவர்களுக்கு விடுதலை தருவதற்காக தானே தேவன் இவர்களுக்கு என்னை கொடுத்திருக்காரு. நான் இருக்கனே, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. யாரால் ஆகும்? நான் எல்லாத்தையும் சரி செய்வனே. ஏன் இவன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறான்? அவர் சைலண்ட் மோடுக்கு போயிடுவாராம். சாத்தான் உங்களை விபச்சாரம் பண்ண வச்சு உங்க வாழ்க்கைக்குள்ள வரல பிரதர், உங்களை கோவப்பட வச்சு உள்ள வந்துட்டு அப்புறம் விபச்சாரம் பண்ண வைக்கிறான். அதெல்லாம் அப்புறம், அவன் வந்த பின்னாடி நடக்கிற விஷயங்கள்.
அவன் எது வழியா என்ட்ராரான்னா கோபத்தின் வழியா. ஏன்? அவனுக்கு தெரியுது வேற எது வழியா உள்ள போனாலும் ஆவியானவருக்கு உள்ள விட மாட்டாரு, கொடியேற்றிடுவாரு. ஆனா கோபத்தின் வழியா உள்ள போனா ஆவியானவர் சைலண்டா இருப்பாரு. இல்ல, நான் முடிக்கிறேன். ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறீங்க. ஆதியாகமம் 2:7. ஆதியாகமம் 2:7. தேங்க்யூ. தேவனாகிய கர்த்தர், ஒரே ஒரு காரியம் தான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். எங்க ஊதினாரா? சத்தமா சொல்லுங்க, எங்க ஊதினாரா? ஏன் ஜீவ சுவாசத்தை நாசியில ஊதணும்? மூக்குல ஏன் ஊதணும்? நீங்க இந்த நாசி அப்படிங்கிறதுக்குரிய ஹீப்ரு வேர்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூகுள்ல வேணா டைப் பண்ணி பாருங்க. H639. தேங்க்யூ. ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரி H639. H ஃபார் ஹீப்ரு. ஸ்ட்ராங்ஸ் STRONGS ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரி. H கேப்லாம் அடிக்கணும். H639 அடிச்சு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் பாருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வார்த்தை நாசிங்கிறதுக்குரிய வார்த்தை ஆஃப், APH ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை, AF ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கும். ஒன்று நோஸ் ஆர் நாஸ்ட்ரில்ஸ், நாசி அப்படின்னு இருக்கும். அடுத்து இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா? ஆங்கர், கோபம். ஒரே வார்த்தை ரெண்டு அர்த்தம். நாசின்னு சொல்லலாம், கோபம்னு சொல்லலாம். இப்ப ஆண்டவர் ஏன் நாசியில ஊதுறாருன்னா, என்னைக்காவது நீங்க இப்படி பேசியிருக்கீங்களா? என்ன பிரதர் உங்களுக்கு நெத்தி மேல கோபம் வருது, காது மேல கோபம் வருது அப்படியே சொல்றோம்? ஏன் நாசியில ஜீவ காற்ற ஊதுறாருன்னா, இவன் கோபக்காரனா இருந்தா ஜீவன் வெளிப்படாது. ஜீவன் வெளிப்படாது. இல்ல பிரதர், நம்ம கோபம் நமக்கு உலகம் எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குது. என்ன? கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். குணமும் இருக்காது, மனமும் இருக்காது. கோபம் இருந்தா எது வெளிப்படாது? ஜீவன் வெளிப்படாது. இல்ல சரி, நான் கடைசியா ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். ரொம்ப நேரமா இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கங்கிறீங்களா? இதோட முடிச்சிடுறேன். இயேசு எப்படி சாத்தானை ஜெயிச்சார்னு நினைக்கிறீங்க? சிலுவையில வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 53:7. 53:7. ஐசா சாப்டர் 53:7 கடைசி வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. போதும். எத்தனை முன்னாடியே சொன்னேன். சிலுவையில சாத்தானுடைய நோக்கமே என்ன தெரியுமா? ஏன் இயேசுவுக்கு இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு ஒடுக்கம், இவ்வளவு பாடுகளை கொடுத்தான்னா, அவரை வாயை திறந்து நெகட்டிவா எப்படியாவது பேச வைக்கணும். அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கல. சிலுவையில மட்டும் இல்ல, ஊழியத்தின் ஆரம்பத்தில் இருந்தே சோதனைக்காரன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். இல்ல சொல்லும். மத்தேயு 4:3 வாட்ச் பாருங்க. நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். ஆக்சுவலா செய்யும் தான் ரைட்டு. கிராமட்டிக்கலா என்ன சொல்லணும்? இதை இப்படி செய்யுங்கன்னு தானே சொல்லணும். செய்யுங்கன்னு சொல்ல மாட்டான், சொல்லும். இயேசுவையே என்ன செய்ய வைக்க தான் ட்ரை பண்றான்? பேச வைக்க. உங்களை கோவப்படுத்தி டென்ஷன் ஆக்கி பேச வச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஏன்? அவனுக்கு தெரியும் நீ இன்னைக்கு பேசுனீனா நாளைக்கு அதுதான் உன்னுடைய லைஃப். இன்னைக்கு நீ மரணத்தை பேசினால் மரணத்தின் கனி, ஜீவனை பேசினால் ஜீவனின் கனி. அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். இல்ல இயேசு சிலுவையில ரெண்டு விதத்துல சாத்தானோடு யுத்தம் பண்ண. சிலுவையில இயேசு ரெண்டே விஷயம் தாங்க செஞ்சார். என்ன செஞ்சார் நினைக்கிறீங்க? சிலுவையில சாத்தானை பார்த்து, அடரா கம்பட்ரா நானும் வர்றேன், ரெண்டு பேரும் சண்டை போடுவோம். அப்படியே சண்டை போட்டாரு? இல்ல. ஒரு கட்ட வரைக்கும் இயேசு வாயை திறக்கவே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கல. நம்ம என்ன சொல்றோம்? என்னை நெருக்கிட்டாங்க பிரதர், என்னை திட்டாரு பிரதர், இன்ன வார்த்தையை எப்படி பிரதர் சொல்லலாம்? அதனாலதான் நானும் பேசினேன் பிரதர். பேசு. என்னை நெருக்கிட்டாங்க, என்னை திட்டாங்க, அதனாலதான் நான் பேசினேன். அவர் என்ன சொல்றாரு? என்னை நெருக்குனாங்க, என்னை ஒடுக்குனாங்க, ஆனாலும் நான் வாயை திறக்கல. நம்ம என்ன சொல்றோம்? என்னை நெருக்கிட்டாங்க, என்னை ஒடுக்கிட்டாங்க, அதனாலதான் நான் வாயை திறந்தேன். அவர் என்ன சொல்றாரு? என்னை நெருக்குனாங்க, என்னை ஒடுக்குனாங்க, ஆனா நீ நல்லா இருக்கணும்னு நான் வாயை திறக்காம இருந்தேன், ஆனா நீ நல்லா இருக்கணும்னு நீ வாயை மூட மாட்டேற பாரு.
இயேசு 2 தான் செஞ்சாரு. ஒரு கட்டம் வரைக்கும் வாயை திறக்கல, அடுத்து ஒரு கட்டத்துல வாயை திறந்தாரு பாருங்க, வசனமா பேச ஆரம்பித்தாரு. 7 வாக்கியங்களை பேசினாரு. 7மே இறை வார்த்தை, தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை பேச ஆரம்பித்தாரு. தன்னை குறித்து நல்ல கவனிங்க, சிலுவையில தன்னிடத்தில் இருக்கிற எதையும் பேசல, தன்னை குறித்து எழுதி இருக்கிறவைகளை பேச ஆரம்பித்தார். சிலுவையில் அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? பாவம், சாபம், ரோகம், வியாதி, வறுமை, வேதனை, பிணிகள், பாடுகள், நொறுக்கணும், எல்லாம் இருந்துச்சு. அதை எதையுமே பேசல. தன்னிடத்தில் இருக்கிற எதையும் பேசாமல் தன்னை குறித்து எழுதி இருக்கிற வாக்குத்தத்தங்களை பேச ஆரம்பித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு கட்ட வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. அடுத்து வாயை திறந்தா வசனமா திறந்தாரு. வசனத்தை பேசி 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 பேசிய சாத்தானை ஜெயிச்சிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உண்மைதானா? இயேசு சிலுவையில் 2 தான் செஞ்சார். 6 மணி நேரத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு கட்ட வரைக்கும் அமைதியா இருந்தார், வாயை திறக்கவே இல்லை. வாயை திறந்தா வசனமா திறந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை பேசாதீங்க, இருக்கிற கடனை, இருக்கிற குறைவு, இருக்கிற பாவம், இருக்கிற வியாதி, அதையே பேசாதீங்க. உங்களை குறித்து எழுதி இருக்கிறவைகளை பேச ஆரம்பிங்க. நீங்க கேட்கலாம், பிரதர் உண்மையைத்தானே பிரதர் பேசுறேன், கடன் இருக்கு, வியாதி இருக்கு, உண்மைதானே? அது உண்மையைத்தானே சொல்றேன். கடன் இல்லைன்னு சொன்னா பொய் இல்லையா? பிரதர் கடன் இருக்குன்னு சொன்னா உண்மை, ஃபேக்ட். கடன் இல்லைன்னு சொன்னா பொய். அப்ப பொய் சொல்றீங்களா? அப்போ நீங்க உண்மையும் சொல்ல வேணாம், பொய்யும் சொல்ல வேணாம், சத்தியத்தை பேசுங்க. சத்தியம் சொல்லுது கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்காதிருப்பீர்கள். வியாதி இருக்குன்னு சொன்னா உண்மை, வியாதி இல்லைன்னு சொன்னா பொய். 2ம் பேச வேண்டாம், சத்தியத்தை பேசுங்க. சத்தியம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளாலே குணமாய் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வசனத்தை பேசணும். வாயை திறந்தா ஒண்ணு அந்நிய பாஷை வரணும். சொல்லுங்க, என்ன வரணும்? இல்லைன்னா என்ன வரணும்? வசனம் வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, கடைசியா, உண்மையாவே கடைசி தான். பிரதர் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு பிரதர், என்னைய பேச வச்சு தான் சாத்தான் எல்லாத்தையும் கெடுக்கிறான் பிரதர். இனிமே நான் தப்பா பேச மாட்டேன் பிரதர், இனிமே நான் தப்பா பேச மாட்டேன். ஆனா நான் நிறுத்தினா நீங்க தானே ஆரம்பிக்கணும். சொல்லுங்க, இனிமே நான் தப்பா பேசல, ஆனா வசனம், இனிமே வசனம் பேசுறேன், இனிமே தப்பா பேசல, வசனம் பேசுறேன். ஆனா என்னது, கோபப்பட மாட்டீங்களா? இது பிரதர், இனிமே நான் தப்பா பேசல பிரதர், பட் கரெக்டா சொல்லி, ஏற்கனவே பிரதர் இனிமே பேசணும்னு அவசியமே கிடையாது பிரதர். கண்டெய்னரா பேசி வச்சிருக்கேன், வண்டியா பேசி வச்சிருக்கேன் பிரதர். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, பேசுறதெல்லாம் பேசிவிட்டு தனியா கிச்சனுக்குள்ள போய் நின்றுக்கிட்டு இயேசுவின் நாமத்துல கேன்சல் பண்றேன். எங்க கேன்சல் பண்றது? எங்க ஒரு வசனம் காட்டுங்க பார்ப்போம். கொட்டிடலாம், என்ன செய்ய முடியாது. பழமொழிலாம் நல்லா தான் தெரியுது. சில பேர் பார்த்துருக்கீங்களா, தனியா போய் நின்று இயேசுவின் ரத்தத்தில் எல்லாவற்றையும் அழிக்கிறேன். ஆண்டவர் ரத்தம் என்ன ரப்பரா, உடனே கடன்னு அழிக்கிறதுக்கு அப்படிலாம் செய்யவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? வேதத்தில் அதுக்கு ஆதாரமே கிடையாது. உண்மையாவே உட்கார்ந்து தேடினேன், என்ன ஆண்டவரே இது தெரியாம எம்பிட்டு பேசியிருக்கோம். ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேடினீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு வசனம் தான் இருக்கு. சொல்லட்டுமா? பிரசங்கத்தை முடிச்சிடவா? எனக்கு சரியா கேட்கல பாஸ்டர், சரியா முடிச்சு நேரம் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க தானே? எப்படி உங்களை பாயிண்ட்ல கொண்டு வந்து நிறுத்து. எடுங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 19வது அதிகாரம், சீக்கிரம் எடுங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 19வது அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 19. பரட்டுங்க, பைபிள் பரட்டாதான் இப்பதான் பரட்டுது பாருங்க. சலன் பேப்பர் கிழிஞ்சிடாம பரட்டுங்க. நீங்க பரட்டுற வேகத்திலே தெரியுது எம்பிட்டு பேசியிருக்கேன். பரட்டுங்க. இப்பதான் இவ்வளவு நேரம் பைபிள் பரட்டுற சத்தம் கேட்டுச்சா? இப்ப கேட்குது. பரட்டிட்டீங்களா? 19ஆம் அதிகாரம் 20வது வசனம், அப்போஸ்தலர் 19:20, ஆக்ட்ஸ் சாப்டர் 19:20. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. the power of overcome, power of prevail. ஒரு காரியம் தப்பாயிருச்சு, அந்த தவறை சரி செய்து அதை மேற்கொண்டு ஓவர் கம் பண்ணி எழும்பி வருகிற வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் தான் இருக்கிறது. இதுவரைக்கும் பேசுனதெல்லாம் விட்டுருங்க, சோர்ந்து போயிடாதீங்க.
இன்னைக்கு போய் அதையே சொல்லி சண்டை ஓட்டு கூடாது. கணவரை பார்த்து மனைவி கண்ணிலே சொல்றது, பிரசங்கமே உங்களுக்கு தான். மனைவி கணவரை பார்த்து, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு அவரை உனக்காகவே அழைத்து வந்தார். திருப்பி போய் உட்காந்து இதே சண்டையை போட்டுட்டு இருக்கப்படாது. சரியா? பேசுனதெல்லாம் என்ன செஞ்சிடனா விட்டுருங்க. சோர்ந்து போயிடாதீங்க, டிஸ்கரேஜ் ஆயிடாதீங்க. இனி வருகிற நாட்கள்ல வசனங்களை எடுங்க, வாக்கு தத்தங்களை எடுங்க, வாயார பேசுங்க, மனதார பேசுங்க. வசனத்தை பேச 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 இது எல்லா தீமைகளையும் மேற்கொண்டு எழும்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? டக்குன்னு எனக்கு பதில் சொல்லுங்க, சீக்கிரம் எனக்கு பதில் சொல்லுங்க. ஆரோன் எதை போட்டாரு? கோல் எதை அடையாளப்படுத்துது? தேவனுடைய வார்த்தையவா? சரி, கோல் என்னவாக மாறுது? கோல் மாறுச்சு சர்ப்பம் போலன்னு சொல்லலாம். எது சர்ப்பம் போல மாறுச்சுன்னு சொல்லலாம்? மாறி மற்ற எல்லா சர்ப்பங்களும் என்ன பண்ணுச்சு? அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து, வசனத்தை எடுத்து உங்க வாழ்க்கைக்குள்ள போட்டுட்டே இருங்க. இது சாத்தானுடைய எல்லா தீமைகளையும் விழுங்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வெளிப்படுத்தலாம் முடிக்கணும்னு சொன்னா முடிச்சிருவோம். வெளிப்படுத்தல் 12:11, Revelation chapter 12 verse 11. சீக்கிரம் எடுங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். சாத்தானை ஜெயித்தாங்க. சாட்சியின் வசனம்னா தலைவலி போச்சு கால் வலி போச்சுன்னு சொல்ற சாட்சி கிடையாது. இந்த வேதத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அதுதான் சாட்சியின் வசனம். இனி வருகிற நாட்கள்ல நெகட்டிவா பேசுறதை விட்டுட்டு, கோபப்பட்டு பேசுறதை விட்டுட்டு இந்த வசனங்களை பேச ஆரம்பிங்க. இந்த சாட்சியின் வசனத்தினாலே சாத்தானை ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?